ரொம்ப ஒரு டைட் ஷெடியூல், அதனால தான் முதல்ல படத்தை போட்டு உங்கள் நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சக்திவேலன் சார், சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி மற்றும் ஆஞ்சநேய ப்ரொடக்ஷன்ஸ், மதுரை அட்டாக்கி சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். முதல்ல கேமராமேன் சுரேஷ் சுப்பிரமணியன் அவர்களை மேடை கலைக்கிறேன். தயாரிப்பாளர் கணேஷ் அவர்களை மேடை கலைக்கிறோம். கேபிள் சொல்லுங்க சார், வாங்க வாங்க. கதாநாயகி ரவீனா அவர்களை மேடை கலைக்கிறோம். சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சார், சக்திவேலன் சார் மேடை கலைக்கிறோம். இயக்குனர் கன்னிசாமி ராமச்சந்திரன் வாங்க. ரொம்ப டைட் ஷெடியூல், அதனாலதான் பிரஸ் மீட் முன்னாடி வைக்க முடியல. சரி, நீங்களும் படம் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஒரு நல்ல ப்ராஜெக்டுக்காக அவர் கன்னிசாமி ராமச்சந்திரனோட கடுமையான உழைப்பு, அதுக்காக தான் எங்க டீம் மொத்தமா அவருக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தோம். ரொம்ப நன்றி நீங்க அனைவருக்கும் வந்ததுக்கு. முதல்ல வந்து கேபிள் சங்கர் சாரை பேச அழைக்கிறோம். ஏன்னா இந்த படம் பார்த்ததுல இருந்து மிக கடுமையாக உழைத்தார். ரொம்ப இறங்கி வேலை செஞ்சதுன்னு சொல்றது அவர் தான். எந்த ஆதாயம் இல்லை, ஏன்னா இன்னைக்கு வந்து டீலிங் தான் எல்லாம் நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. ஸோ ஆதாயம் இல்லாமல் ஒரு ஆதாயம் போல் எங்கள் அணிக்கு பெரிய உதவியாக இருந்தவர் வந்து கேபிள் சங்கர் சார் தான். இந்த படத்தை பத்தி தொடர்ந்து முகநூல்லையும் சரி, பாக்குறவங்களையும் சொல்லி இந்த படம் நல்லா இருக்கு பாருங்க பாருங்க அப்படிங்கும்போது கூட சில பேர் கேட்பாங்க, இன்னும் நீங்க எல்லா படத்தையும் இப்படி சொல்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் படமா கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, நிச்சயம் என்ன மாதிரி இருக்கிற மக்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கும்போது ஒரு நல்ல படத்தை எப்படியா கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த நல்ல மனசு அவருக்கு பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். உண்மையாவே வந்து எனக்கு இந்த படத்து இயக்குனர் வந்து இது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. இதே போல ஒரு ஆடியோ லான்ச்ல கெஸ்டா கலந்துக்கிட்டு கீழே இறங்கி போகும்போது கந்தசாமி வந்து ராமச்சந்திரன் வந்து என்கிட்ட வந்து ஒரு ட்ரெய்லர் காட்டினார். என்கிட்ட ஒரு ரஃப் கட் பண்ணிருக்கேன் சார், இதை பாருங்க அப்படின்னாரு. அவருடைய பல பிரச்சனைகளுக்கு நடுவில் அந்த வந்து என்னை கான்டாக்ட் பண்ண முடியல. என்னங்க நீங்க தேர்ந்தீங்க, யாரானா கூட்டு கொடுத்தா சொல்லி அவங்க நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த படத்துக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கல, நிறைய முடியல, எதுவுமே முடியாம ஒரு ரஃபா ஒரு ஆவம் ஒண்ணு இருந்துச்சு. பார்த்துட்டு சரி சார் நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க, நம்ம ஏதாவது படம் பார்த்துட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். அந்த ட்ரெய்லர் அதுக்கப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு எனக்கு. கொடுத்த உடனே நான் வந்து அவருக்கு போன் அடிச்சு, சார் அந்த படம் பார்க்க முடியுமான்னு கேட்டேன். எனக்கும் நம்ம ராமச்சந்திரனுக்கும் வந்து படம் போட்டு காட்டினாரு. எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்தது. ரொம்ப லைவா ஒரு படம், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி கிராமத்துக்கு வாழ்க்கையை வந்து இந்த அளவுக்கு பதிவு பண்ண விஷயங்கள் வந்து நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். ஸோ அப்புறம் அவரை கூப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருந்த போது அந்த பிரச்சனை எல்லாம் போது அவர் முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டே இருந்தாரு, இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் மியூசிக் பண்ணணும், அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கமான முடிவோட இளையராஜா வந்தாதான் இந்த படம் அப்படின்ற மாதிரி விஷயத்துல அதுல வந்து ரொம்ப மெனக்கட்டு இந்த படத்துக்காக அவர் கான்டாக்ட் பண்ணி பேசி இளையராஜா சாரம் வந்து இந்த படத்துக்காக வந்து அவருக்கு படத்தை பார்த்து கிட்டத்தட்ட வந்து அவர் சொல்லவாரு இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன், ஒரு 13 நாள் ரீரெக்கார்டிங்காக வேலை செஞ்சிருக்காரு அந்த படத்துக்கு. அப்படி ஒரு இன்வால்மெண்டோட அவரும் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படத்துடைய டிராவல் நான் ஏன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும், உண்மையாவே எனக்கு வந்து என்னோட வேலை அது கிடையாது. நான் இயக்குனர் எழுத்தாளராக எனக்கு வேலை இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது இண்டிபெண்டன்ட் பிலிம்ஸ், சின்ன படங்கள், அதுல ஏதாவது யூனிக்கான விஷயம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த படத்தை வந்து ஒரு வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு கான்டாக்ட் எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையும், இந்த பிசினஸ்ல இருக்கிற நம்பிக்கையும் வந்து எனக்கு தெரியுன்றதுனால நான் வந்து கொண்டு போய் நிறைய பேர் சேர்க்க முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி படங்கள் வந்து கரெக்டான விஷயம். அந்த மாதிரி படங்கள் கரெக்டா போய் சக்தி பிலிம் ஃபேக்டரியில போய் மாட்டிக்கும் கரெக்டா. இது மியூச்சுவலா வந்து என்னன்னா அவர் இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டாங்கன்னா எங்கிட்ட சொல்லுவாங்க என்னன்னா இது சக்தியை நான் பார்த்துட்டு வரணும், இல்லாட்டா நான் பார்த்துட்டேன்னு சொன்னா அவர் போன் அடிச்சு கேட்பாரு, தலைவா நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த படத்தைன்னு கேட்பாரு. சோ இது மியூச்சுவலா இந்த மாதிரி சின்ன படங்களை தேர்றதுன்றது ஒரு வந்து மிகப்பெரிய சவால். அதுக்கு பல
100 படங்களை பார்த்துதான் அது மாதிரி ஏதாவது 1-2 யூனிக்கா நம்ம தேட முடியும். இந்த படத்துக்கான இவருடைய உழைப்பு வந்து சாதாரணமா கிடையாது. நான் இந்த 1.5 வருஷத்துல நான் பார்த்தது, இந்த படத்தை கையில எடுத்துக்கிட்டு இதை எப்படியாவது நல்லபடியா கொண்டு வந்துடணும்ன்ற விஷயத்துக்காக அசாதாரண உழைப்புன்னு கொஞ்சம் உழைப்பு கிடையாது. அவர் மானிட்டரி அந்த ஃபண்ட் ரெடி பண்றது, இல்ல ஃபண்ட் கிடைக்கிறதான முயற்சி பண்றது, இப்படி பல விஷயங்களுக்கு நம்மளும் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாலும் நடக்காமலே போயிருந்தது. ரொம்ப போராடி இந்த படத்தை முடிச்சார். அப்ப வந்து ஒரு நாள் என்கிட்ட சொல்றாரு, சார் ராஜா சார்ட்ட பேசிட்டேன், அதுக்கு நான் வந்து அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், ரெடி பண்ணி ராஜா சார்ட்ட போய் பேசிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு இயக்குனர் தான் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதற்கு வந்து பண வசதி வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு நிறைய கிடைக்கும். நான் இருக்கிறது என்கிட்ட இவ்வளவுதான், என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ற நிலைமையில எல்லாத்தையும் அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இழந்து ஒரு பெரிய செட்டப் பண்ணி இந்த படத்தை வந்து கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். முன்ன பின்ன ஏதாவது வந்து முதல் படத்துக்கான நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த படத்துல. பட் அதெல்லாம் மீறி ஒரு புதிய அனுபவத்தை வந்து ஒரு 10-15 வருஷம் வச்சு ஒரு ஆழமான கிராமத்து படத்தை பார்த்ததுக்கான எமோஷன் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு உங்க கருத்து சொல்லுங்க, நிறைய பேர் எழுதுங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் 1 கோடி வேலை எடுத்து 3 கோடி ரூபாய் சம்பாதிச்சாதான் மாபெரும் வெற்றி. 300 கோடியில எடுத்து 301 கோடி சம்பாதிச்சு பிரயோஜனம் இல்லை. அதை தான் நம்ம எல்லாரும் டைட்டில் போடுறோம். ஏன்னா இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா போர் தொழில் ஒரு 6-7 கோடி வேலை எடுக்கப்பட்ட படம். அதோட தியேட்டரிக்கல் கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட 50-60 கோடி ரூபா. குட் நைட்டு ஒரு 3-3.5 கோடி எடுக்கப்பட்ட படம். அதோடைய தியேட்டரிக்கல் மட்டும் நான் சொல்லுவேன், மற்ற வியாபாரம் பத்தி பேசவே இல்லை. தியேட்டரிக்கல் கிராஸ் மட்டும் பாத்தீங்கன்னா அது ஒரு 15 ரூபா கிராஸ் பண்ணிருக்கும். இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, அதோட லாபம் எவ்வளோ, இந்த கணக்கு யோசிச்சதுனால எவ்வளவு பெரிய வெற்றி பெற்று இருக்குது. ஆனா நம்ம வந்து 100, 200, 300, 500, 600 டைப் பண்ணி தான் போட்டுட்டு இருக்கோம். ஆனா நிஜமாவே இது அதோட பல மடங்கு வெற்றி பெற்ற படங்கள் இதெல்லாம். சோ தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன படங்கள் ஜெயிக்க தான் நமக்கு வந்து நல்ல நல்ல படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுக்கான குறைநிலைகள்லாம் மீறி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி கேபிள் சார். ஏன்னா கேபிள் சங்கர் சாருக்குன்னு ஒரு முகநூல் மட்டும் இல்லாமல் வலைதளத்தில் ஒரு பெரிய ரசிகர் வட்டம் இருக்காங்க. இவர் ஒரு படம் சொன்னாங்கன்னா நிச்சயமாக அது கவனிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கவனிப்புனால தான் எங்களுக்கு ஒரு நல்ல அடையாளம் கிடைச்சது. நன்றி சார். சார் அடுத்ததாக நாங்கள் ஆஞ்சனியா பிக்சர்ஸ் தயாரிப்பாளர் கணேஷ் அவர்களை அழைக்கிறோம். ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இந்த படங்களை வந்து நாங்கள் ரிலீஸ்க்கு ரெடி ஆகும்போது ஆஞ்சனியா பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு ஆஞ்சநேயர் எப்படி சஞ்சீவ் மலையை தூக்கி கொண்டு வந்து சேர்த்தாரோ அது மாதிரி எங்கள் படத்தையே அவர் தான் கொண்டு வந்து சேர்த்தாரு. அவருக்கு ஏன்னா அவர் ஒரு நல்ல ரசிகர். ஏன்னா அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும்னு விருப்பமாக இருக்கிறாரு. ஒரு தயாரிப்பாளர் ஜெயிச்சா இன்னும் 4 படங்கள் பண்ணுவாங்க. ஸோ அதனால சின்ன படம் நல்ல பெரிய படங்களை தவிர நல்ல படம் மக்கள் கொண்டாடுவாங்க. மற்ற படங்களை அவங்களுக்கே தெரியும் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வச்சு பார்க்கும்போது. ஸோ எங்கள் படத்தை வந்து ரொம்ப டைரக்டருக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ரிலீஸ் டைமில் இன்னும் என்ன பண்ணலாம், வேற எப்படி ப்ரொமோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் சக்தி சாரு கூட இணைந்து இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கணேஷ் சார். அவங்க பேசலாம், 2 வாரத்துக்கு பேசுவாங்க. அது வரைக்கும் மேடையில பேசி வழக்கம் இல்லை. அவ்வளோதான், வேற ஒன்றும் வராது சார். அடுத்ததாக வந்து இந்த படம் ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. நம்ம சிங்கப்பூரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுற ஆள்கள், நம்ம மாதிரி தொழிலாளர்கள் தான். ஃபோன் அடிச்சு அவ்வளோ படம் பார்த்தேன், படம் ஹிட் ஆகிடும் அப்படின்னாங்க. இல்லை போஸ்டர் பற்றி சொல்கிற, நீ எங்கே பார்த்த அப்படின்னு. இல்லை போஸ்டரில் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி இருக்கு, ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ நிச்சயமா வந்து ஒரு தரமான படமா இருக்குங்கிறத வந்து அண்ணனுடைய ஒரு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னான ஒரு கடின உழைப்பு. கேபிள் சங்கர் சார் ஒன்று சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து நீங்க ஒரு படத்தை வெளியில நல்ல படத்தை கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட கடல்ல முழுகி முத்தெடுக்கிற மாதிரி 100 படங்களை பார்க்கணும். அதை பார்த்துட்டு இது வந்து இது மல்டிபிளெக்ஸ் போகுமா, இது சிங்கிள் ஸ்கிரீன் போகுமா, எத்தனை என்ன ஹோல்ட் பண்ணணும் அந்த தேட்டரை, என்ன ஆடியன்ஸ் உள்ள வர வரைக்கும். இன்றைக்கு வந்து மவுத் டாக் தான், வேர்ட் ஆஃப் மவுத் தான். என்ன ப்ரமோஷன் பண்ணாலுமே நல்லா இருக்குங்கிற ஒரு திருப்தி, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி, ஒரு நல்ல படத்தை பார்த்த மாதிரி ரசிகர்கள் சொல்றது தான். ஆனா அந்த ரசிகர்கள் சொல்லுவாங்கிற கான்பிடன்ட் வந்து சக்தி சாருக்கு இந்த படம் பார்த்தவொன்னே இருந்து, அவர் கூட தான் நானும் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். நான் படம் அவ்வளோ ரொம்ப சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. அது நீங்க வந்து இப்போ எப்படி வந்து ஒரு ஏவிஎம், விஜயாவகினி, ஜெமினி சினிமாஸ் மாதிரி இருக்கோ அது மாதிரி இன்னும் வருங்காலத்துல வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி வெள்ளி விழா பொன் விழா கடந்து நிற்கும்.
அது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண வேலை இல்லை. ஏன்னா நீங்க வெளியில பார்க்கும்போது வாரம் வாரம் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கும்போது அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கணும். அது அவங்க நிறுவனமே அதுக்கு பயங்கர இது பண்றாங்க. பெரிய படங்களை ஈஸியா ரிலீஸ் பண்ணிடலாம், அது வந்து ஒரு இதுவுமே கிடையாது. சின்ன படங்களை, நல்ல படங்களை அவர் சிக்னேச்சர் ரிலீஸுங்கும் போது பாத்தீங்கன்னா உண்மையில அது கையெழுத்து மாதிரி தான். அவரோட கையெழுத்து இருந்ததுனாலதான் எங்களுடைய படங்களுடைய தலைவிரியே மாறி இருக்கு. ஸோ அவரை நம்ம பேச அழைக்கிறோம். இந்த வருஷம் வந்து வந்திருக்கிற படங்கள்ல புதிய இயக்குநர்கள் இயக்கின படங்கள்ல வந்து ஒரு லிஸ்ட் வந்து இப்ப இந்த 2023 முடிய போதெல்லாம் நிறைய தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் போட்டிருக்காங்க. அதுல புதிய இயக்குநர்கள் ரிலீஸ் ஆன படங்கள்ல சக்சஸ்ஃபுல் டைரக்டர்ஸா அந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண படத்துல 10 பேர்ல 6 படம் வருது. அனைவருக்கும் வணக்கம். கேபிள் சங்கர் சார் சொன்ன மாதிரி 2023 வெளியான படங்கள்ல அறிமுக இயக்குநர்கள்ல சிறந்த படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 படங்கள் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஊடகம், தொலைக்காட்சி ஊடகம். அதுல ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம், அந்த 11 படத்துல 6 படம் நம்ம கம்பெனி மூலியமா பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது 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 எல்லாமே சின்ன படங்கள், எல்லாமே பெரிய ஸ்டார் காஸ்ட் சப்போர்ட்டோட வராத படங்கள். அதை வந்து மீடியா, பிரசன்ட் மீடியா சப்போர்ட்ல மட்டும்தான் அந்த படங்கள் வந்து வெளியில தெரிய வச்சது. ஏன்னா 2 கோடி 3 கோடி ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய படங்கள் கிடையாது. அது இந்த படம் நல்லா இருக்கு, ரசிகர்கள் நீங்க பாருங்க அப்படின்னு நீங்க சொல்றதை வச்சு வளர்ந்த படங்கள். அந்த படத்தை நீங்க கையில எடுத்துட்டு போனீங்க. எனக்கு அது மாதிரி ஒரு படம், ஒரு பர்சனல் கனெக்ட்ல உள்ள ஒரு படம் வட்டார வழக்கு, பேரல் சினிமா. இப்ப எனக்கு வந்து நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஒரு விநியோகம் பண்ணும் பொழுது முழுக்க முழுக்க அது வந்து வர்த்தக ரீதியில படங்களை வந்து விநியோகம் பண்ணிட்டு இருப்போம். நான் ஒரு தொழில இருந்துகிட்டு இருக்கேன். என் தொழில ஒரு பேரல் சினிமா அல்லது வந்து ஒரு ஆத்மார்த்தமா ஒரு கலைஞர் ஒரு படத்தை பண்றாரு அப்படிங்கிறப்ப என் மன திருப்திக்கு ஒரு சில விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு படம் வட்டார வழக்கு. இந்த படத்தை எடுத்துட்டு என்னன்னா இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு ப்ரொமோஷன்னா ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா ப்ரொமோஷன் பண்ணாதான் அந்த சவுண்ட் வந்து கடைகோடி ரசிகர்கிட்ட வரைக்கும் போய் சேருது. இன்னைக்கு அந்த அவ்வளவு பெரிய பிரமிப்போ அவ்வளவு பெரிய சப்தமோ ப்ரமோஷன் சவுண்டும் இல்லாம ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வர்றதுங்கிறது பெரிய சேலஞ்சான விஷயமா இருக்கு. இப்ப சின்ன சின்ன படங்கள் எடுத்து அந்த படத்தோட ப்ரமோஷன் பண்ணும்போது கூட நம்ம என்ன பண்ணி வர்றோம்னா மேக்சிமம் அந்த தயாரிப்பாளர்கிட்ட இப்ப இந்த உங்களோட ப்ரமோஷன் சைஸ் இது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்துடுறோம். என்னன்னா அந்த ப்ரமோஷனல் காஸ்ட்டை தியேட்டர்ல இருந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்கறதேங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்கு. இப்போ ஒரு படம் ஒரு 100 ஸ்கிரீன் போடுறோம்னா சர்வசாதாரணமா கியூவுக்கு வந்து ஒரு 15 lakhs வந்துட்டு அந்த 100 தியேட்டருக்கான அமௌண்ட் அவங்க கட்ட வேண்டியிருக்கு. அதுக்கு மேல சும்மா போஸ்டர் வினைகள் இப்படி வச்சா கூட ஒரு சர்வசாதாரணமா ஒரு 20-25 lakhs வந்துருது. இது வந்து என்னன்னா ஒரு பெரிய அளவு அறிமுகம் இல்லாத ஒரு நடிகர்களையோ பெரிய ஆரவாரம் இல்லாத ஒரு திரைப்படத்தையோ வச்சுட்டு இதை வந்து ரெக்கவரி பண்ணி இதுக்கு ஆடியன்ஸ் உள்ள வந்தாங்கன்னா படம் பிடிக்குது. ஆனா அந்த ஆடியன்ஸை உள்ள கொண்டு வர்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சப்தத்தை எழுப்ப வேண்டிய இதுல இருக்கும். இப்போ இந்த மாதிரி இதுல நம்ம கண்ணுசாமி ராமச்சந்திரன் மாதிரி ஒரு அப்பழுக்கற்ற கலைஞன், எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு படம் பார்த்ததுல இருந்து இந்த படத்துல நான் வந்து இன்வால்வ் ஆகணும், இந்த படத்துல நான் இன்வால்வ் ஆகணுங்கிறது வந்து எனக்கு வந்து நான் டெய்லி ஒரு படம் பார்க்குறேன். கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்கள் நீங்க வந்து ஒரு நாளைக்கு 2 படம் பார்ப்பீங்க, நான் மினிமம் 1 படம் பார்ப்பேன். பார்க்கும்போது எல்லா படத்துலையும் வந்து என்னால வந்து முழுமையா அதாவது பினான்சியலா ஈடுபட முடியாது. நான் அப்படி ஈடுபட்டேன்னா என்னால இந்த வேலையை தொடர்ச்சியா பண்ண முடியாது. ஆனா இது நான் என்ன பண்ண முடியும், இந்த படத்தை வந்து இந்த படத்துக்காக நான் என்ன பண்ண முடியும், என்னோட அதிகபட்சம் என்னோட உழைப்புக்கான ஊதியத்தை வாங்காம இதை பண்ண முடியும். நான் அப்படிதான் இந்த படத்தை பண்ண போறேன். நான் அவர்கிட்ட சொல்லல, ஸ்டேஜ்ல சொல்லணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். இந்த படம் சார்ந்து இதை வந்து நான் வந்து வர்த்தகமா எடுத்து பண்ணல. இந்த படத்தை என் ஆத்ம திருப்திக்காக ஒரு படமா எடுத்து பண்றேன். நான் சார்ந்த கலை, நான் சார்ந்த சினிமால ஒருத்தர் வந்து ரத்தமும் சதையுமா போராடி ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு அதுல வந்து
கிடைச்ச விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 விஷயத்த சொல்லணும். இந்த படத்தை வந்து உங்கள ஒரு பத்திரிகை நண்பர் தான் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினாரு, இந்த படத்தை பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் அந்த படத்தை போய் பார்த்தேன், எனக்கு வந்து அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. இப்ப நீங்க இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் நான் வந்து இந்த படத்தை எடுத்து பண்ணணுங்கிறப்ப சுரேஷ் சந்திரா சார், நாசர் சார் இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நீங்க ஏதாச்சும் பார்த்த படங்கள்ல நல்ல படத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, கண்டிப்பா அந்த படத்துக்கு நாங்களும் சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு இந்த படத்தோட ப்ரொமோஷனல் பட்ஜெட் அது இதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை சார். நான் ரொம்ப நாளா நீங்களும் சொன்னீங்க, நானும் நல்ல படம் வந்தா கேட்கறேன்னு சொன்னேன். எனக்கு இந்த படம் வந்து ஒரு இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது, உங்களால முடிஞ்சா சப்போர்ட் பண்ணி தருவீங்களான்னப்ப மறு பேச்சே பேசல, ஈவன் ட்ரெயிலர் கூட பார்க்கல, கண்டிப்பா நல்ல படத்தை தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுமோ அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. இன்னொரு டைரக்டர், ஒரு எழுத்தாளர், அவர் வந்து பாத்தீங்கன்னா கேபிள் சங்கர் சார், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்களையும் ஒண்ணு திரட்டி அவங்களுக்கு ஒரு ஷோ போட்டு காமிக்கிறதுக்கான வேலையை பண்ணி கொடுக்கிறார். இதை தவிர்த்து முக்கியமா இன்னும் சொல்லி ஆகணும், ஆஞ்சநேயா பிக்சர்ஸ் அவங்க வந்து என்னன்னா அவரு நான் சந்திச்சப்போ வந்து எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம், இன்னொரு படத்துல வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய் பணம் உள்ள போட்டிருக்கேன். இது வந்து மற்ற ஒரு பழமுதிர் மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய நிறுவனம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவங்க, சினிமாக்குள்ள வரணும், நல்ல சினிமா பண்ணணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட எண்ணம். எனக்கு வந்து சினிமா கசப்பான அனுபவத்தை தந்துருச்சு. நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு படம் பண்ணேன், அது என்னால முழுசா பெருசா பண்ண முடியல. அடுத்து ஒரு படம் பண்ணோம், அதுக்கு வந்து ஒரு மேஜர் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணோம். ஆனா அது சொன்ன தொகையிலேருந்து மாறி மாறி போயிட்டு இருந்ததுனால நான் வந்து இந்த படத்தை நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். இதை தாண்டி எங்களுக்கு வந்து சினிமா மேல வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு, நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப இந்த படத்தை அவங்க படம் பார்த்துட்டு அவங்களாதான் கந்தசாமி ராமச்சந்திரன் சாரோட வந்தாங்க. வரும்போதுதான் நான் இதை சொன்னேன், இது வந்து ஒரு பேரல் சினிமா, இது வந்து ரொம்ப கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் அது பண்ணணும்னு நினைக்காதீங்க, இது ஒரு நல்ல படம். இந்த படத்துல வந்து நீங்க வந்து ஒரு வட்டார வழக்கு படத்தோட உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா அதுக்கு தகுதியான படம், அதுக்கு நீங்க வந்து ரெடி ஆகிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னப்ப அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. அப்ப அவர் போனதுக்கு பிறகு திருப்பி ராமச்சந்திரன் சார் உள்ள வந்தாரு. சார் ஆல்மோஸ்ட் மேஜர் அமௌண்ட்டை நான் தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட அமௌண்ட் வாங்கி போட்டிருக்கேன், ஏன் காசை பத்தி எல்லாம் கவலை இல்லை சார், அவரு ஆஞ்சநேயா பிக்சர்ஸோட அமௌண்ட் மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ரெக்கவர் பண்ணி எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா போதும் அப்படின்னாரு. சார் இது ஒரு படம், இந்த படத்தை விட எமோஷனா ஒரு டீம் ஒர்க் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் இந்த படத்துக்காக அவ்வளவு நேரம் அந்த ஒரு வேருக்கு நடுவில் வந்து அப்படியே குட்டிக்கரன் அடிச்சு நான் கூட திருப்பி கேட்டேன், பின்னாடி இது பிள்ளை எதுவும் போட்டிருந்தாங்களா வேற எதுவும், இந்த படத்துக்காக அப்படியே இன்னொருத்தர் அந்த மன வளர்ச்சி கொஞ்சம் அப்படியே இருக்கு. அவர் வந்து இந்த ரோல் வந்து ஒரு மன வளர்ச்சி கொண்டு வர பார்த்து அப்படியே நடிச்சிருக்காரு. அவர் வந்து நான் இத்தனை வருஷம் பண்ண போராட்டத்துல இந்த ஸ்கிரீன்ல என்னோட நடிப்பு வந்து எனக்கு அவ்வளவு பெரிய ஆறுதலை தந்துச்சுன்னு சொல்லும் போதே அப்படியே கண்ணு தண்ணி விட்டு அழுதாரு. பல பேரோட உழைப்பு, உண்மையான உழைப்பு, அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா நம்ம டூலெட் ஹீரோ, நான் டூலெட்ல இருந்தே பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், மிகச் சரியான படங்களை வந்து எடுத்து பிடிச்சி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லவே வேண்டாம். ஒருவேளை அவங்க தமிழனுக்கான ஹீரோயின் நினைக்கிறாரு. ஒரு மாமன்னன் பார்த்துட்டு அவங்கள வந்து சோசியல் மீடியால என்ன கொண்டாடினாங்கன்னு தெரியும். கிட்டத்தட்ட அதை ஒட்டின ஒரு ரோலு ரொம்ப அழகா நேர்த்தியா யதார்த்தமா நடிச்சுட்டு போயிருக்காங்க. இது வந்து நல்ல சினிமா. ஒருவேளை நிறைய பேர் ரொம்ப கமர்ஷியல் படம் பண்ணிட்டு பிரஸ் மீட்ல இருந்து வெளில வரும்போது ஏன் இந்த படம் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில நண்பர்கள் கேட்பாங்க. அது வர்த்தகம். நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எனக்கு வந்து ஒரு யதார்த்த சினிமா, இது மாதிரி உண்மையான மோட்டிவோட எடுத்த படங்களை நீங்க எழுதுவீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை நீங்க எழுதுவீங்கல்ல ரொம்ப ஆத்மார்த்தமா, அது மாதிரி எனக்கு ஒரு படத்தை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது வந்து எங்களால பல கோடி ரூபாய பணத்தை கொட்டி மிக பிரம்மாண்டமான பொருட்செலவுல ப்ரமோஷன் பண்ணி பெரிய படங்கள் எல்லாம் பண்ண முடியாது. கண்டிப்பா ஒரு கன்னிசாமி ராமச்சந்திரன் சார் மாதிரி ஆத்மார்த்தமா ரத்தமும் சதனமா
உருமனசோட ஒரு படத்தை எடுத்துட்டு வருவாங்க. அந்த படத்தை தான் நான் எடுத்துட்டு வர முடியும். அதுக்கு ஒரே புகலிடம் பிரஸ் தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே கிடையாது. பிரஸ் எழுதுறத வச்சு மட்டும்தான் இந்த வட்டார வழக்குங்கிற படத்துக்கு நீங்க கொடுக்கிற அடையாளம், நீங்க கொடுக்கிற அட்ரஸ் மட்டும்தான் இத்தனை கலைஞர்களோட வாழ்க்கை. இது இதா சொல்லல, உங்களை நான் கையெடுத்து கொண்டு கேட்கிறேன். இது மாதிரி படங்களுக்கு வேற வழியே இல்லை, பிரஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும். பண்ணுங்க. இந்த படத்தை எந்த அளவுக்கு நீங்க தூக்கி பிடிக்கிறீங்களோ, நான் வியாபாரம் கலெக்ஷன் எல்லாம் செப்பரேட்டா விட்டுறேன். இந்த படத்துக்கு நீங்க கொடுக்குற அங்கீகாரம் இது மாதிரி வட்டார வழக்கு மாதிரி இன்னும் 10 படங்களை எடுத்து பண்றதுக்கு எனக்கும் உத்வேகமா இருக்கும். ஒரு பேரல் சினிமா, நல்ல சினிமா வளர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். மறுபடியும் கேட்கிறேன், நல்லபடியா அந்த படத்தை சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி. நன்றி சக்திவேலன் சார். அடுத்த ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன். ஷூட்டிங்கு காலைல 5 மணிக்கெலாம் எழுப்பி கூப்பிட்டு போய் மேக்கப்லாம் போட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு 6 மணிக்கு ரெடி ஆயிடுச்சு. ராமச்சந்திரகிட்ட கேட்குறேன், என்ன ஷாட் அப்படின்னோடனே, இல்லை இன்னைக்கு உங்களுக்கு இப்போ ஷாட் இல்லை, ஹீரோயினுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்ட்டாங்க. இது எனக்கு 5 மணிக்கு எழுப்பி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு. சரி, ஹீரோயின் மாண்டாக்கணும்னா அது கிராமம். சரி, நம்ம மந்தையில் போயிட்டு அப்படி பேப்பர்லாம் படிச்சுட்டு அப்படி சுற்றிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா டைரக்டரும் டோனி ஜானும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாங் ஷாட்டு இது பண்ணி பார்த்தா ஹீரோயினே காணும். ஹீரோயின் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு மேலே பார்த்தா மரத்தில் நின்றுட்டு இருக்காங்க. வேப்ப மரத்தில் 20 அடி இல்லை. ஏன்னா பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா கீழே பெட்டு கிடையாது, ரோப்பும் இல்லை. ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு பாண்டேஜ் எழுதிட்டாரு, ஒரு தொட்டிச்சு காலாலேயே ஒரு கலையை உடைச்சிரு அப்படின்னு. அவரு என்ன எவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சீக்கிரம் எடுங்க அப்படின்னு. அவங்களே தைரியமா இருக்காங்க, நீங்க பயப்படாதீங்க, 20 நாள் ஷூட்டிங் இருக்கு, நல்ல ஹீரோயினு அப்படிங்கிறது அவ்வளவு சப்போர்ட்டிவான கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் எல்லாம் இந்த மேக்கப் போடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க நம்ம தமிழ்ல. இப்போ இருக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகள் இருக்கும். நிறைய பேர் மேக்கப் மேன ட்ரெஸ்ஸுக்கு வராங்க, அவங்களுக்கு இவ்வளோ பண்ண வேண்டியதா இருக்குங்கிற மாதிரி குற்றச்சாட்டுக்கும் போது, நமக்கு தமிழ் எழுத, பேச, நடிக்க தெரிந்த கதாநாயகி ரவீனா இருக்காங்க. அது பல வேலைகளை பண்ணாங்க. அவங்க கதை பிடிச்சவங்க தான் இருந்தாங்க. கதை எப்படி ஒரு அவங்க எவ்வளோ ஏன்னா அவங்க அனுபவிக்க ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சவங்க பாம்பேல. அவங்க சவுத் இந்தியாவில அவங்க எல்லாமே தெரியும். ஸோ ரொம்ப அருமையான ஆர்டிஸ்ட். அவங்க பண்ணும்போது டைரக்டர்கிட்ட கேட்பாங்க. அப்புறம் அந்த மரம் எடுக்கிற ஷார்ட் எடுத்தாச்சு. சரி, அடுத்து எடுக்க போலாம். மேல இருந்து ஒரு சவுண்டு, சார் ஓகேயா உண்மையா இந்த கேள்வி கேட்டாலும் திரும்ப அப்ப ஒரு க்ளோஸ் ஒன்று எடுத்துக்கோமா, இந்த கால் மட்டும் அப்படின்னு அடுத்து சரி சீக்கிரம் எடுங்க அப்படின்னா லென்ஸை மாற்றி திரும்ப எடுக்கிறாங்க. ஓகே, அடுத்து ஷிஃப்டிங் போனோம்னா திரும்ப மேல இருந்து சவுண்டு, சார் ஓகேயா உண்மையா அப்படிங்கிறது அந்த டைரக்டருக்கு தேவையானது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற அந்த ரிஸ்க் எடுக்கிற எனக்கு மரம் ஏறி ஹீரோயின் வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழ் இலக்கிறது நல்லா இருக்கும். ஸோ அவங்கள பேச அழைக்கிறேன். தேங்க்யூ சந்தோஷ். ஆக்சுவலி எனக்கு தான் தெரியும் எவ்வளவு பக்கு இருந்துச்சு. பட் டைரக்டர் அது கேட்டாரு. ஸோ ஐ தாட் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணேன். அன்னைக்கே அம்மா திட்டிட்டு இருந்தாங்க, ஏன் இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு. பட் ஐ வாண்டட் த ஷார்ட் டு பி நைஸ். ஸோ தேங்க்யூ பிரசன்ட் மீடியா அண்ட் தேங்க்யூ சக்தி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2019 பண்ண படம் இது, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. அண்ட் ராமச்சந்திரன் சார், ஐ பிலீவ் நீங்க என்ன நினைச்சீங்களோ அது வந்திருக்குன்னு நான் நம்புறேன். ரொம்ப நல்ல கதையா இருந்தது நரேட் பண்ணும்போது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன். 29th ரிலீஸ் ஆகுது. இது அவர் சொன்ன மாதிரி தான், இது பிரசன்ட் மீடியா கையில மட்டும்தான் இருக்கு. பிகாஸ் எல்லாருமே குட்டி குட்டி ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம். ஸோ உங்களோட சப்போர்ட் இதுக்கு ரொம்ப தேவை. அவர் ரத்தம் சதை போட்டு அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைன், அது உண்மைதான். பிகாஸ் நான் பார்த்திருக்கேன். அண்ட் நானும் ஒரு 3-4 days என்னடா அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. பிகாஸ் ஒரு கம்ஃபர்ட்டுமே இல்லாம ஒரு கேரவன் இஸ் செகண்டரி, பட் பேசிக் நீட்ஸ் கூட கொஞ்சம் இடிச்சுது. ஸோ ஐ தாட் சரி ஓகே பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஏன்னா எவ்ரிடே ஒரு வீட்டுல அந்த தெருவுல அந்த ஊர்ல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆஃப்டர் பாயிண்ட் அது ஜாலியா ஆயிடுச்சு. ப்ரொடக்ஷன் எல்லாம் சாப்பிட வேணும். அங்கிருந்து இட்லி கறி குழம்பு இன்னைக்கு வருது, இன்னொரு வீட்டுல இருந்து கூழ் வருது, இன்னொரு வீட்டுல இருந்து சம்திங் அது அதர் எவ்ரிடே. அது ஒரு ஃபன் டைப் ஆயிடுச்சு. ஸோ ஐ என்ஜாய் ஷூட்டிங் ஆஃப்டர் பாயிண்ட்.
அண்ட் அந்த கிராமத்து மக்களும் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருந்தாங்க அந்த டைம்ல. ஸோ எல்லாரும் படம் தியேட்டர்ல பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஈச் அண்ட் எவ்ரிபடி, நாட் ஜஸ்ட் மீ. அண்ட் ஒரு நாள் நான் ஷூட் போகும்போது சந்தோஷ் அந்த ஃபயர் இது சீன் பார்த்துருப்பீங்க, அது டூப் இல்லாம தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவரும் அந்த ரிஸ்க்லாம் ரொம்ப போட்டு பண்ணிட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ எவ்ரிபடி ப்ளீஸ் சப்போர்ட். அண்ட் ஆடியன்ஸுமே சின்ன படம் இது ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுக்காம தியேட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவர் சொன்ன மாதிரி தான், பெரிய படம் இட் இஸ் ஆல்வேஸ் சக்சஸ், எப்படினாலும் அது ரெக்கவர் ஆயிடும். பட் சின்ன படங்கள் உங்களோட சப்போர்ட்ல தான் இருக்கு. ஸோ ப்ளீஸ் எவ்ரிபடி வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. ரிஸ்க் எடுத்து நடிச்சதா சொன்னாங்க. உண்மையில வந்து எனக்கு முதல் படம் டூலெட் வந்து ஒரு ரிஸ்க்கும் இல்லை, வீடியோடா பார்க்கணும் அவ்வளவுதான் வந்து. ஏன்னா அது கேமராமேன் குருநாதர் அவரு சென்னை சாருங்கிறதுனால அந்த ஒரு பயம் தான் வாத்தியா இருக்கிறதுனால. இந்த படத்துக்கு வந்து என்னன்னா ரேக்லா ஓட்டணும்ட்டாரு எடுத்த உடனே. ரேக்லா அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை, ரேஸ் கூட பார்த்ததே கிடையாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேக்லாவில் வந்து இந்த ஏறு ஓட்டாலும் இறங்க ஓட்டாலும் இருப்பாங்க, கீழே நம்ம கூட ஒருத்தவங்க ஓடி வருவாங்க, பின்னாடி நமக்கு சப்போர்ட் இருப்பாங்க. சரி இந்த தைரியத்துல வந்து நானும் ஒரு விசித்திரன் தான் வந்தேன். விசித்திரன் பார்த்தாரு, இந்த மாடை பார்த்தாலே டேஞ்சரு, நீங்களாம் ரிஸ்க் எடுத்துட்டு ரஸ்க் சாப்பிடுங்க, நான் வரல, நான் ப்ரொடக்ஷன்ல கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாப்ல. சரி நான் அந்த மாடை வந்து கொஞ்சம் பழகிறதுக்காக அதுக்கு கடலை மிட்டாய் கருப்பட்டிலாம் கொடுத்து அதெல்லாம் தடவி கொடுத்து எல்லாம் செட் பண்ணியாச்சு. சரி மாண்டேஜஸ்லாம் எடுத்தாச்சு, அந்த ரேஸ்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் நெஞ்சா ரேஸுக்கு கூட்டு போயிட்டாப்ல ராமச்சந்திரன். போய் மாண்டேஜ் அதுக்கப்புறம் வாங்க வாங்கன்ட்டாப்ல. டக்குனு ஒரு வண்டி திரும்பும் போது ஏறிடுங்க அப்படின்ட்டாப்ல. அது பழகாத மாடு. இல்ல பக்கத்துல ஆள் இருக்காங்க, நீ ஏறிங்க ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படி தூரம் போயிட்ட நீங்க இறங்கலாம். சுரேஷ் கேமரா ரெடிப்பா ஜூம் போட்டுக்க பண்ணிக்கோங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. என்னது இவ்வளவு வேகமா போகுது, பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி அழகணும். இப்படியே அது பின்னாடி சைட்ல பார்த்தா சைட்ல அழகணும், நான் மட்டும் தான் இருக்கேன். பின்னாடி ராமரை பார்த்தா இங்க பாக்காதீங்க அங்க பார்த்து ஓட்டுங்க அப்படிங்கிறப்ப. சரி அது என்னன்னா அந்த ரேக்லால வந்து என்ன ஒரு மாடம் இன்னொரு மாடம் ஒண்ணு வேகமா ஓடும், ஒண்ணு அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓடும். இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் இந்த படத்துக்காக. சரி அது என்னன்னா அடி இடது பக்கம் இருக்குன்னா லெஃப்ட் போயிடும், வலது பக்கம் இருக்குன்னா ரைட்டு போயிடும். ரெண்டையும் பிடிச்சி இழுத்தோம்னா தான் நிற்கும். சரி ஷார்ட் முடிஞ்சது பிடிச்சி இழுத்தா பிரேக்கை போட்டா நிக்க மாட்டேங்குது, அது பிச்சுக்கிட்டு போகுது. சரி போற வரைக்கும் போவோம் அப்படின்னு நிக்கணும்னு பார்த்தா இடையில கம்மாக்குள்ள இறங்கிச்சு. ரேஸ் நேரா போயிட்டு இருக்கு, இவரு லெஃப்ட் போயிடுச்சு. ஐயோ பார்த்தா உள்ள ஃபுல்லா கருவேல மரம், உள்ள போட்டா கிழிச்சிடும். என்ன பண்றது இல்லாம போது வேற வழி இல்ல, சின்ன ஒரு பயம் வர, ஏன்னா குதிச்சாகணும். குதிச்சு ரொட்டேட் ஆகி வந்து கீழே மீட்டு திரும்பி பார்த்தேன், இன்னைக்கு கொண்டு வந்து எங்க ஓத்துட்டு இருக்க பாத்தியா ராமச்சந்திரா அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் சுரேஷ் சாப்பிட்டு கிடைச்சதா அப்படின்னா சுரேஷ் அந்த பக்கம்ட்டு போக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு ஒன்னும் படம். ஏன் அப்படி பண்ணி சுரேஷ் அப்படின்னா அது மாதிரி இது எதுக்கு சொல்ல வேணும்னு வச்சுக்கோங்களேன். டைரக்ஷனுக்குள்ள போயிட்டு அப்படின்னா காது கேட்காது, அவ்வளவு ஆர்வமா இருப்பாப்ல. இதே மாதிரிதான் பல வேலை. இந்த ஒரு கடை மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஆட்டை அதே மாதிரி பழகி வச்சிருந்தா அது அப்படி ஒரு ஷார்ட்ல கூட இருக்கும். அது முட்டில வந்து நான் கீழே வந்துடுவேன். நேரம் என் தலைமை நேரம் வந்தது, டக்குனு வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அது விடும்போது மற்ற டேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அது அந்த கலை மேல இருக்க இதுல சொல்றேன், பார்த்து பத்திரமா இருந்தீங்களா அப்படிம்பாங்க. இவரு சூப்பரா இருந்துச்சிங்க அப்படிங்கிறப்ப நான் வந்து கஷ்டப்பட்டு சமாளிச்சு இவரு சூப்பர் சூப்பர் இதுதாங்க வேணும் அப்படி அசல சேர்ந்த மாதிரி மாறிட்டீங்க அப்படின்னு. அப்படிங்கும்போது அந்த டைரக்ஷன்ல இருக்கிற தாகம் இந்த படத்துல எல்லாருமே ஒர்க் பண்ணது பாத்தீங்கன்னா, நான் வழக்கமா சொல்லுவேன் கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டைரக்டர்ஸ்ட ஒரு நல்ல மகத்துக்காக நான் நீங்க படம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நல்ல விஷயங்கள் சேரும். இன்னைக்கு ரவீனா ஆகட்டும், சக்தி சார் ஆகட்டும், கேமராமேன், மிக முக்கியமாக நான் இந்த படத்தோட முதல் ஹீரோவா சொல்றது ராஜா சார் தான். அவர் இல்லாம இந்த படமே கிடையாது. ஸோ ஏன்னா மியூசிக் வந்து எனக்கு நான் ராஜா சார் பார்த்து வளர்ந்த பையன். ஸோ அவரோட மியூசிக் ரொம்ப இதா இருந்தது. ஸோ ஒரு நல்ல மனிதனுக்கு இன்டர்வியூ எவ்வளவு இருக்குன்னு சொல்றேன், எல்லாம் அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க நோக்கம் நல்லதா இருந்தா நல்ல டீம் சேரும். அப்படிதான் எங்களுக்கு டூ நடந்துச்சு. இப்போ வட்டார வழக்கு நடந்திருக்கு. இப்போ கந்தசாமி ராமச்சந்திரன் பேசுவார். பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான வணக்கம், நன்றி. என்னன்னா ரொம்ப நாள் ஆச்சு சினிமாவுக்கு வந்து இந்த தாண்டவம் ஏற்படும்போதெல்லாம் சோறு அதிகமாக இருந்ததெல்லாம் ஒரு ஜார்ஜ் ஏற்றணும் அப்படின்னு தோணும்போதெல்லாம் உங்களுக்குள்ள நான் நடுவில் உட்காந்துருக்கேன் ரொம்ப நாள். அப்போ அந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கும்போது அது ஒரு மாசத்துக்கு தாங்க இப்படித்தான் இது வரைக்கும் தாக்கு பிடிச்சிருந்தது. அதனால எனக்கும் நன்றி எல்லாமே எங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்து டெக்னீஷியன்ஸுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் சொல்லணும்னா எப்படி சொல்ல போறது தெரியல. ஒரு 2.5 வருஷம் எனக்கு
பொருளாதார ஒத்துழைப்பு, அவங்களோட ஒத்துழைப்பு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம எனக்கு பண்ணிருக்காங்க. அது சுருக்கமா எப்படி ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள சொல்லுங்க, ரொம்ப நேரம் பேசுவேன் போர் அடிச்சிடும். சுருக்கமா எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனால எடிட்டர் இப்ப வரைக்கும் எடிட்டர் மட்டும்தான் எல்லாருமே வந்து இப்ப வரைக்கும் சம்பளம்ன்றது ஒரு 80% வாங்கவே இல்லை. எடிட்டர் 6 அசிஸ்டன்ட், சூர்யா, அஜித், பிக்கி, சதீஷ், கணேஷ் எல்லாம் அவங்க காசு போட்டுதான் அவங்க ஒர்க்குக்கு போவாங்க வருவாங்க. என்ன எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பயங்கரமா ஒத்துழைப்பு இப்ப வரைக்கும் எடிட்டர். கேமராமேன் 2 பேரும், 2 கேமரா வேணுன்றது பிடிவாதம் இருக்கும். குரசா மாதிரி பண்ணிட்டு அவரோட குழந்தைக்கு கீழே குரசா மாதிரி மேக் பண்ணிட்டு 2 கேமரா யூஸ் பண்ணேன். அப்ப 2 பேரும் கூப்பிட்டு டோனி ஜானி, சுரேஷ் கேட்டு தாராளமா பண்ண ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நல்லா பண்ணலான்ட்டு 2 பேரும் இருந்தாங்க. இப்போ வரைக்கும் சம்பளத்துல கேட்டீங்கன்னா கொஞ்சம் கூட நம்ப மாட்டீங்க. ஒரு கூலி வேலை பார்க்கறவங்களோட குறைய நான் கொடுத்து மொத்த சம்பளத்தையும் சேர்த்தோம்னா அவங்க 2 பேரும் அவ்வளவு பயங்கரமான திருப்பு. இப்ப வரைக்கும் எல்லா நீங்கள கேட்டுக்கல வந்து படம் பார்த்தவங்க திருப்தி போதும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அது பிறகு முடிச்சுட்டு ட்ரெய்லர் முடிச்சுட்டு ரொம்ப எல்லாம் எந்த திசையில பயணிக்கிறதுன்னு தெரியாதப்ப ஒருத்தர் சொல்லிக்கிறீங்க அவரு ஒரு லாய்க்கான அப்படின்றது எனக்கு அறிமுகம் இல்லையா சத்யா, விஜய் சத்யா அவருமே சொன்னாப்புல அவங்க நம்ம என்ன சார் தெரியும் அப்படின்ட்டு கூட்டு போய் இந்த பிரசாத் ஷோ விட்டு வெளியே வரும்போது கபில் சங்கர் சாரை காட்டினாங்க. அப்ப நான் இந்த ட்ரெய்லர் மட்டுமே வச்சிருந்து பார்த்தாங்க சார். மாஸ் ஹோட்டலுக்கு வெளியே பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்படியே பார்த்துங்க கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சீரியஸ் ஆனாங்க. சரி இதாவது வாய்ப்பு இருந்தா நான் கூப்பிடுறாங்க. நான் அங்க இருந்து பிரசாத் ஸ்டுடியோ போறதுக்குள்ள அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க. ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு. நான் மெதுவா போய் டீ சாப்பிட்டு அப்படின்னு போறதுக்குள்ள 1/4 மணி நேரத்துல கூப்பிட்டாங்க. பார்க்கலாமா படத்தை இருந்தாங்க. சார் உடனே பார்க்கலாம், அதுக்காக எங்களை பார்க்கணும். உடனே அடுத்த நாளே அரேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க. ப்ரொடியூசர் ராமச்சந்திரன் சொல்லி பயங்கரமான ஒத்துழைப்பு கொடுத்தாரு. உள்ள வந்தாரு, ஆனா பணம் மட்டும் கொடுத்துட்டு எங்க எதிர்பார்ப்புல வெளியே போயிட்டாரு. நீங்க படத்தை நல்லா பண்ணுங்க, மேற்கொண்டு பணம் என்னால படத்துல நான் செலவழிச்ச வரைக்கும் உங்களுக்கு கிஃப்ட் அப்படின்ட்டு அந்த மாதிரி நேற்று ஷோ போட்டா அது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. கபில் சங்கர் சாரும் அவரும் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் அப்படி சார்ட் போட்டு கொடுத்தாங்க. இப்படி காரணம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மாணிக்க நாராயணன் காய் காட்டினாரு சார். சித்ராலட்சுமி சாரை ஃபர்ஸ்ட் காய் காட்டினாங்க. அவர் சார் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சித்ராலட்சுமி சாரும் கபில் சங்கர் சாரும் மாணிக்க நாராயணன் சாரை காய் காட்டினாங்க. ராசா சாருக்கு நல்ல பழக்கம். நீ போனேன்னா அவர் மனசு வச்சிட்டாருன்னா நடந்துடும், ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்ட்டு முன்னப்பெல்லாம் பழக்கம்ல. சரி ட்ரை பண்ணல பிறகு போயிட்டு நேரம் மணிக்கு சார் ஆபீஸுக்கு போனேன். காரவிட்டு இருந்தாரு. சார் அஸ்மேட்ரு இந்த மாதிரி நானே ஒரு படம் வச்சிருக்கேன், நண்பர்கள் முயற்சியோட என்பது இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிற்கிது அப்படின்னு அவர் அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்றேன் நீ தயாரிச்சு அப்படின்ட்டு சரியா மாடிங்களான்ட்டு எப்படி கூட்டு போனாரு. தம்பி ஒரு விஷயம், ராஜா சாரு ரொம்ப படம் திருப்தி இருக்கணும், இந்த பட்ஜெட் படம்ன்றது கூட பார்க்க மாட்டாரு. ஏன்ட்டு எதுக்கு இதெல்லாம் கூப்பிட்டு சங்கடப்பட வச்சிடாத. அவர் வந்து ரொம்ப நெருக்கமான நட்பு எனக்கு. சார் நீங்க படம் பாருங்க, பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு உதவி பண்ணுங்க, ஏன்னா தொந்தரவு பண்ணல சார் கவி சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. கவிஞர் கண்ணனி சுப்பியும் நாராயணன் சாரும் அவங்க ஆபீஸ்ல உள்ள எல்லா ஸ்டாஃபும் ஒரு 12 வயசுல இருந்து ஒரு 60 வயசு வரைக்கும் எல்லா ஸ்டாஃபும் வச்சு அவங்க ஒரு டிவில தான் பார்த்தாங்க. படம் பார்த்து பிடிச்சோன்னா டக்குனு ராஜா சார் ஃபோன் போட்டாரு. ஃபோன் போட்டு சார் இது உங்களுக்கான படம், பின்னணி இசை மட்டுமே நம்பி உள்ள ஒரு படம், நீங்க உள்ள உங்களோட பின்னணி இசை உள்ள வந்துட்டா இந்த படம் உயிர் பெற்றோம் அப்படின்னு. சரி ஒரு நாளைக்கு கூப்பிட்டுவா அப்படின்னு ஒரு 4 நாள்ல கூப்பிட்டு போயிட்டாங்க. சார் இதை விட்டுறக்கூடாதுடா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு அதான் சார் வந்துட்டு பாட்டுக்கு படம் இந்த மாதிரி வட்டார சார் ரொம்ப பிடிச்சிருக்கு பின்னணி இசை, சரி கூப்பிடுறேன் அப்படின்னா அவரும் ஒரு மேஜிக் மாதிரி ஒரு 2 நாள்ல கூப்பிட்டு விட்டாரு. கூப்பிட்டு விட்டு கண்டென்ட் எல்லாம் ரெடியா இருக்கு, பார்க்கலாமா இந்த மாதிரி பார்க்கலாம் சார். அப்புறமே அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில வர சொன்னாரு. போய் பார்த்தேன், படத்தை அப்படியே ஃபுல்லா பார்த்தாங்க. பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தாரு. நாளைக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆரம்பிச்சிடலாம்னு 5 நிமிஷம் கூட இல்லை, நாளைக்கு ஆரம்பிக்கலாம்னு சார் சொல்றாங்க. அவங்க எஸ் சொன்னது ஆகாயத்துல பறக்கிறதா இருக்காங்க, பிராக்டிக்கல் இருக்குன்ட்டு நாராயணன் சார் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டைம் எடுத்து ஏதாவது முயற்சி பண்ணா ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டுடியோ சார்ஜ் ஒரு 2 சாங் வச்சிருக்க ஒரு அமௌண்ட் சார்ட்ட பேசிட்டு சொல்றாரு.
சரி சொன்னாலும் ஒரு டைம் ஆனாலும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாரு. நான் என் நண்பர்கள்ட்ட போய் ஐயா ராஜா சார் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கீங்களா பார்த்து கேட்டு நிஜமாவே வந்து 30 பேர்கிட்ட கேட்டேன். அதுல ஒரு 16 பேர் வரைக்கும் நோவே சொல்லாம ஒரு 25 நாள் எனக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னா அப்புறம் அப்பவும் பார்க்கும்போது அதுல சில பேர் வந்து பாதி பேர் இருந்தவங்கள முடிவுச்சிருந்தாங்க. அப்போ வேற ராஜா சார்கிட்ட போய் உட்காந்து நினைக்கிறேன் சார்ட்டு முடிவு போகும்போது சார்கிட்ட போய் தொகை எவ்வளவு வந்துச்சுட்டு ஒரு செக்கை எடுத்து கொடுத்து பார்த்தா அப்படி சாரு ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கான அடிப்படை செலவு மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு 60% கொடுத்துருக்கு, 40% இல்லை. அப்படியே பாக்குறாரு, செக்கை பாக்குறாரு, அப்படியே என் கண்ணை பாக்குறாரு. கடைசியா என் கண்ணை ஒரு ஒரு 30 செகண்ட் பார்த்துட்டே இருந்திருப்பாரு. சரி எவ்வளவு பேர் வண்டி அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க, பாத்துக்கலாம் அப்படின்னாரு. விழுந்துட்டேன், காலைல விழுந்துட்டேன். கொண்டு வந்து ஒரு 12 நாள் முழுசா உட்காந்து சாங்ஸ் எல்லாம் சாரி ஒரு ஞான மாதிரி பண்ணாங்க. ஒரு தெலுங்குல கிட்டான ஒரு மலையாளத்துல கிட்டான ராஜா சாரோட 90s சாங் வந்து எனக்கு எதுவுமே மாத்தாம அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தோஷம். ஏன் அப்படி காரணம் கேட்டாங்க. இல்ல சார் இது பீரியட் படம், அது அந்த வாசனையோட நீங்க அப்ப போட்டது அதுதான் நல்லா சூஸ் பண்ணிருக்கா அப்படின்ட்டு அப்புறம் சின்ன கரெக்ஷன் மட்டும் இப்ப இல்ல இது பண்றாரு, சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிட்டு அப்படியே பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வட்டாரத்துக்கு என்னன்னைக்கும் ஒரு 4-5 பேருக்கு நன்றி கடன் இருக்கு. ராஜசாரி, சக்தி அண்ணு, சக்தி பிள்ளைக்கு, ரவிமா, சந்தோஷ், உங்களுக்கு வந்து இந்த 4 பேருக்கு வந்து இல்லைங்க சார், இந்த எமோஷனல் காரணம் என்னன்னா ரவினுக்கும் சந்தோஷம் வந்து அவங்க இப்ப நான் இந்த மாதிரில சொன்னீங்கன்னா ஒரு செயற்கையா தெரியும். உலகத்துல எப்படியா கொடுப்பாங்க ஆர்டிஸ்ட்னு. சந்தோஷ் வந்து ஒரு ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டாப்புல, ஒரு ஊர்ல கிராமத்துல ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டாப்புல. ரவினா பார்த்து பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு இது போதும், இந்த மூடி இந்த வாசனையோட இருக்குன்னு பைக் கேட்டாப்புல, கார்ல அரேஞ்ச் பண்ணாரு பைக் கொடுங்கட்டு. அப்படியே அந்த இன்னொரு அந்த ஒரு சங்க மரம் கேட்டுட்டு அப்படி ஸ்டடி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த நேரத்துல கொஞ்சம் பண்ண ஓடுறது என்று அதெல்லாம் ஒரு கம்மியா சொல்லிடுவாப்புல. இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறீங்களா, அது பறந்து நான் சீரியஸாவே இருந்தேன். அதை அவர் மாதிரி ஜாலியா சொல்ல முடியல. ஒரு தீ சுத்தும் போது நீங்க அந்த ஷாட்டை கூர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும், அவர் தொடையில ஒட்டிக்கிடுச்சு, தீ பண்டை ஒட்டிக்கிட்டு வந்து நைட்டு 12 மணிக்கு அவர் ஓரமா போட்டுட்டு நான் செல்ஃபீஸாவே இருந்தேன். ஏன்னா ஊர் க்ரௌடு 3 பேரை கூப்பிட்டுருக்கேன், அவங்க அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்துறாங்க. அந்த விட்டுக்கூடாது, அந்த சொக்கப்பால் விட்டுறது அதெல்லாம் எடுத்து வந்துட்டு நான் சந்தோஷம் வழங்கல. 2 இன்சிடென்ட்ல வந்து ஒரு சந்தோஷம் ஒரு 1.5 நாள் வந்து பேசாம இருந்தாப்புல. ஒண்ணு அந்த ரெட்ல பஞ்சம் போகும்போது மேலூர் கிட்ட போகும்போது தூக்கி கம்மாக்குள்ள இருந்துச்சு, கருவேல முள்ளுக்குள்ள விழுந்துட்டாப்புல. அப்ப ஒரு 1.5 நாள் பேசாம இருந்தாப்புல. இதெல்லாம் ஃபைட் மாஸ்டர் வச்சு ப்ராப்பரா பண்ண வேண்டிய என்ன எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னாப்புல. சார் மரியாதை பேசுவாப்புல. நான் என் ஊர்ல வாங்கிக்கிறேன் அந்த ஸ்லாங்ல சொல்றேன். ஆமா இப்படி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. இல்லைங்க இது பெல்லர் மாதிரி ஆசைப்பட்டேன், நமக்கு பட்ஜெட் அதெல்லாம் சாத்தியம் இல்லை, நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரி எல்லாம் பண்ணாட்டாங்க கொஞ்சம் உயிரா வரும் அப்படின்னா. அப்புறம் ஒரு சினிமாவில் எனக்கு முன்னாடி டிஎஃப்டில இருந்து ஆரம்பிச்சாரு. நம்மளாம் வெளியில குடம்பாத்துல வேலை தேடிட்டு இருக்கும்போது ஒரு வேற மாதிரி முறையா படிச்சு வந்தாரு. அப்படியே உள்ள அறிவிட்டாப்புல இது கேமரா மாதிரி இருக்காது, முடியல, உடம்பு இல்லை, 4 நாள் டோனுக்கு உடம்பு இல்லைன்னு என்ன வந்துட்டாப்புல. ஏன்னா 2 கேமரா காசுலாம் போயிருந்தாங்க, வேலை நடக்கும் தைரியம் ஆரம்பி வரணுவாப்புல. அடுத்த நாளே வேஸ்டி கட்டிட்டு குளத்துக்குள்ள இறங்கிடுவாப்புல. அவர் கேமராமேன்றது எனக்கு அப்பவே ஸ்ட்ரைக் ஆகும். பட்டை கிளப்பாப்புல இறங்கி உட்காந்துட்டு இது மாதிரி ஒரு கிஃப்ட், நேச்சுரலான கிஃப்ட் அதுவா வந்து அமைஞ்சிச்சு. அவர் இப்படி முடிச்சுட்டு படத்தை முடிச்சுட்டு சங்கர் சார்ட்ட சார் இன்ஃபார்ம் பண்ணி வச்சேன், படத்தை முடிச்சுட்டு சார் இன்ஃபார்ம் பண்ணு என்ன செய்யலாம் அப்படின்னு விட்டாங்க. இந்த மாதிரி பண்ணிடலாம், ரிலீஸ் பண்ணிடலாம் சார். ராஜா சார் வேணுன்றது வந்து ஸ்கிரிப்டே இருக்கும்போது எழுதினேன். இது சின்ன பிரச்சனை சொல்லுவாங்க, யாரும் நம்பாங்க. இது வந்து 8 வருஷம் என்னோட டைமை போட்டா தெரிய படிச்சுட்டு அந்த டைம் தான் படிச்சுட்டு. ஏன்னா அது அந்த டீட்டெயில் பார்த்தாலும் நீங்க பார்த்துட்டீங்க, பேச முடியாது, டீட்டெயில் பார்த்துட்டீங்க, அவங்களுக்கே தெரியும். அதுல
சார்ட்ட கேட்கும்போது அப்ப ரிலீஸ் பண்ணிடலாம் சார், ரொம்ப பெரிய பட்ஜெட் போட்டு எடுத்திருக்கேன் அப்படின்லாம் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. இது வந்து சக்தி சாரு அவங்க மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா எல்லாருமே சக்தி சாரோட தம்பி புகழ் வந்து என்னோட 15 வருஷம் ஃப்ரெண்டு, அவன் கேமராமேன், அறிமுகப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அண்ணன் வந்து ஒரு பிரின்சிபல் வச்சிருக்காங்க, படம் முன்னப்பின்னெல்லாம் இல்லை, பேரை கருத்துற கூடாதுன்றதுல கவனமா இருக்காங்க அப்படின்ட்டு புகழ் அறிமுகப்படுத்துறதுக்கு பயப்படுறேன். அப்போ உங்கள யாருன்னு சொல்ல வரல, ஒரு 3 பேர் எங்களை கூட்டு போனீங்க. அங்க கூட்டு போய் இந்த மாதிரி பேசி சக்தியன்கிட்ட வந்து படத்தை காட்டலாம் அப்படின்னு. ஏன்னா உங்களை 3 பேரும் போது அவங்க பிரிச்சு சொல்லக்கூடாது, உங்க சப்போர்ட் ஃபுல்லா எனக்கு இருக்கு 15-20 வருஷமாவே. அந்த 3 பேரும் கூட்டு போய் சக்தியன்கிட்ட படத்தை போட்டு காமிச்சா சார் எல்லா குழந்தைங்க வேணுன்ற மாதிரி நீங்க எல்லாரும் குரங்கி ஒற்றுமை சதீஷ் உங்க 3 பேரும் வந்து அதுக்கு காரணம் அவங்கள கை காட்டின காரணம் கேபிள் சாரும் விஜய் சத்யாவும். அவங்க 3 பேரும் பார்த்துட்டு சரியான நேரத்தை சூஸ் பண்ணிருக்காரா அப்படின்ட்டு சத்யாவுக்கு போய் படத்தை காமிச்சோம். பார்த்தோன்னே அப்புறம் கடற்கரை இங்க வரைக்கும் கைடு, அண்ணன் கைடு எல்லாமே பண்ணி ராஜா சார் இதை முடிச்சுட்டு நீங்க வந்தோன்னா உடனே ஆரம்பிச்சிடலாம் சொன்னாங்க. அப்புறம் ராஜா சார் சொன்னாங்க, அது முடிச்சுட்டு வந்தோன்னா அடுத்து ஒரு 30-35 நாள்ல கேட்டுக்கிட்டே இருந்தேன். முடிச்சுட்டு போனோன்னே சொன்னேன் படம் முடிச்சிட்டேனே அப்படின்ட்டு. தீபாவளியில இருந்து 24ஆம் தேதி படத்தை வரும். அந்த நாளத்தை அவனுக்கு உடனே படத்தை ரிலீஸ் பண்றது, வெயிட் பண்ணுங்க டிசம்பர் 1 கொடுங்கண்ணே அப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்து இங்க வேற கணக்கு இருக்கு, நம்ம கவனமா போகணும் அப்படின்ட்டு இந்த தேதியை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இவங்களே சுருக்கமா பேசுறதா சுருக்கமா பேசுறீங்க, நிறைய விஷயங்கள் புத்தகம் மாதிரி இருக்கு. அப்புறம் வெங்கடேஷ், விசித்திரன் இவங்க எல்லாம் ஆரம்பகால நண்பர்கள். அதனால வந்து விஜய் சத்யா, வெறி முருகேசன் இவங்கெல்லாம் இந்த அசம்பேட் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இருந்த நட்பு வட்டாரம். அதனால எதுவுமே இருக்காது. இந்த ரவினா சந்தோஷம் வந்து சமீப படத்தை 4 வருஷம் படம் அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து வந்ததுனால அந்த வீட்டுல படுத்துக்கிட்டாங்க, சாப்பிட்டாங்க, இருக்கிற வச்சு சமாளிச்சுட்டு எதுவுமே எதிர்பார்க்காம முழுக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு ஒத்துழைச்சாங்க. அதனாலதான் இந்த டீட்டெயிலா வைக்கும்போது சப்போர்ட் இருந்துச்சு. இந்த ஒத்துழைப்பு இருந்ததுனாலதான் பிரசன்னான்னு சொல்லி தம்பி ஒருத்தன், அவன் என் படத்துக்கு இது மிகையாத்தான் இருக்கு நான் சொல்ற வார்த்தை, அதான் நிஜம். என் படத்துக்கு என்னை விட காம்ப்ரமைஸா அவமா பிட்டு வேணுமா. அவன் அவனுக்கு வந்து அந்த படத்துக்கு ஸ்டோரி போர்டு அவன் தான் பண்ணான். படத்துக்கு ஷூட்டிங் எடுத்தது வந்து 57 நாள் பேட்ச் ஒர்க்கோட சேர்த்து. அதை வந்து 72 நாள் ஸ்டோரி போர்டு வரைஞ்சான். நான் ரப்பா அப்படியே வரைஞ்சு ஒரு ஷார்ட்டா வரைஞ்சு அப்படியே காட்டினேன். அதை அப்படியே எடுத்துட்டு பென்டாப்லெட் வச்சுட்டு உயிரா நான் ஏதாவது ஒரு இன்டர்வியூல காட்டிடுறேன். அந்த ஸ்கிரிப்ட் புக்கு 8 வருஷம் எழுதின டீட்டெயிலையும் அந்த ஸ்டோரி போர்டு புத்தகம் அப்படியே இருக்கு. 72 நாள் எடுத்துட்டு முழு படத்தையும் வரைஞ்சு கொடுத்துட்டேன். இதான படம் விட்டு அப்புறம் கேமராமேன் எழுதியாச்சு. குரசவா மாதிரி படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அது 2 கேமராமேன் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு நீங்க பாத்திருக்கீங்களா அதை பண்ணி கொடுத்துட்டாங்க சார். வேற கடைசியா ஒரு ஆணியர் சப்போர்ட் இருந்தது. அது நானும் முயற்சி பண்ணல. சத்யாங்கிட்ட சொன்னேன், ஒரு நல்ல ஒரு செட்டப்போட ஒரு பிஆர் நல்லா இருந்து அப்படியே ரிலீஸ் பண்ணல இருந்தோம். உடனே அண்ணன் போன் போட்டு சுரேஷ் சந்திரா சார் போன் போட்டு அண்ணன் போன் பண்ணும்போது சொன்னேன், ஒரு நல்ல படம் டிசைட் பண்ணிருக்கேன், நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம அது பண்றேன். ஆனா இந்த மாதிரி சொன்னாங்க, நான் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்க போறேன்னு. அது ஆனா அவங்ககிட்ட சொல்லும்போது ஏதாவது நம்ம சப்போர்ட் இருக்கணும். ஏதாவது இல்ல நேரம் ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டு சார் தான் போல அழுத்தமெல்லாம் சக்தி சார் யாருக்கும் பிரச்சனை இல்லை, என்ன அவசியம் அவங்க எது எதிர்பார்க்காங்க பண்ணி மட்டும் முடியும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன் சார் மரியாதை இருக்கணும் அப்படின்ட்டு சில ஆயிரங்கள் மட்டும் கொடுத்தோம். அது வந்து ஒரு நாங்க சும்மா வேலை நிர்வாசமா சொல்லிக்கிறோம், சம்பவம்லாம் கொடுத்து வேலை ஒண்ணுட்டு அதுக்கா அப்படி சொன்னோம்னா சாருக்கா உள்ள வந்து பார்த்தாங்க. ட்ரெய்லரு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. சுரேஷ் சந்திரா சார் சொன்னாங்க, பெரிய இடம் நாங்க வந்து இப்ப வர்றதுக்கு பெரிய சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சந்தோஷம்னாப்புல. இப்படிலாம் சொல்லித்தான் கோரம்ல பல சினிமா நெருங்க மாட்டேங்குது. அவர் சுரேஷ் சந்திரா சார் சொன்னாங்க, நாசர் சாரும் வரும்.
நாங்க நிறைய சின்ன படங்களும் நல்ல படங்கள்ல நாங்க எங்களுக்கு வேலை தெரியுங்க தூக்கி விட்டுருங்க ஒருத்தருங்க அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களை பெரிய செட்டப்லயே பார்த்துட்டு இருக்கோம்னா அதனால அவங்க சில பேர் அணுகாம இருக்காங்க. நான் சொல்லிக்க நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்க பாருங்க கண்டிப்பா நல்லா நடக்கும். ஏன்னா அவங்க சார் வேண்ட சொல்லுது அது சாட்சி சார் பக்கத்துல இருக்காங்க. வேற ரவீனா வந்து சந்தோஷம் வந்து கொஞ்சம் ஓரமா சொல்லிக்கிறேன். கொஞ்சம் அடுத்த ஆஞ்சநேயா பிக்சர்ஸ் கணேஷ் சாரு இப்ப உங்கள்கிட்ட நீங்க பாத்துட்டீங்க நிஜம், இதுதான் ஒரு நிஜம். கோயம்புத்தூருக்கு போய் ஒரு தடவை கான்ட்ராக்ட் பிடிச்சி படத்தை போய் வினியும் ஆப்ல போய் படத்தை போட்டு காமிச்சோம். பார்த்தாங்க ஒரு நிறுத்தி ஒரு நாள் பிஸி மேன் பயங்கர பிஸி 3.5 லட்சம் பேர் அவர் கீழே வேலை பார்க்குறாங்க. நிறுத்தி பார்த்தாங்க. பார்த்தோன்னு அடுத்த நாள் ஒரு தடவை நான் பார்க்கணும் நீங்க ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. பார்த்து சார் நான் நிறைய படம் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பா உதவி பண்றேன் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு பண்ணாங்க சார் நீங்க வினியும் ஆப்ல காட்டினது பெரிய திரையில வருமா அப்படியே ஃபீல் இருக்குமா அப்படின்னாங்க. கேக்குறீங்க அதுல வேற மாதிரி அவர் போகுது அதுதான் சார் வரும் அப்படின்னு. அப்ப இல்ல நான் அப்ப எனக்கு அரேஞ்ச் பண்ணுங்க நான் காசு கொடுத்துறேன் அப்படின்ட்டு உடனே அன்னைக்கு அடுத்த நாள் காலைல ஃபிளைட் ஏறி வந்துட்டாங்க. டிஎஸ்ஆர்ல போய் ஷோ போட்டோம். பார்த்தவங்க படத்தை பார்த்துட்டு ஒன்று சார் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்ல அந்த ஃபீல்ட்ல பார்த்தே பழக்கப்பட்டாங்க பார்க்கணும்ட்டேன். வந்துட்டு அப்புறம் சக்தி சார்ட்டு ஏதோ ஐடியா பண்ணியிருக்கேன் வச்சுருந்தோம் கூப்பிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் மற்ற விஷயங்கள்லாம் பேசி கடற்கரை கூப்பிட்டு வந்து இங்க வந்து சேர்த்துட்டாங்க. அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவரை வந்து அஞ்சலியாரே அனுப்ப ஒரு அஞ்சலியார் தான் அவரு வந்து பயங்கர சப்போர்ட் எனக்கு. அவரு செக்க வந்து அவரு சக்தி யாரை வந்து அவரு 10 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்காரு. கடந்த 10 படத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு, இன்டர்வியூலாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. நேர்ல பார்த்தோன்னே சரி எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்குன்னு உடனே செக் எடுத்துட்டு சாரு அப்படின்னாங்க. அப்ப ஒரு சக்தி அப்பதான் ஷாக்காகி என்ன இல்ல 2 படம் இருக்குன்னு தப்பான படம் பண்ணிட்டேன், செலவு 2-3 கோடி ரூபாய் இது செலவழிச்சு விட்டேன். இப்ப இந்த செட்டப் லாஸ்ட் இந்த இடத்துல நான் இருக்கணும் இல்ல அப்படின்னு. அப்புறம் இனத்தியாரிப்பு இல்ல அவருதான் ப்ரொடியூசர், அவர் இல்லைன்னா எல்லாமே சாத்தியமே இல்லை. அவரு ஆணியர். அடுத்து வந்து ரவீனா வந்து ஒரு கொஞ்ச நேரத்துல முடிச்சிருக்காரு. ரவீனா வந்து ஷூட்டிங் பார்ட்ல வந்து போன்ல கதை சொன்னேன், சந்தோஷமும் போன்ல சிவப்பு போன்ல கதை சொன்னேன், ரவீனாக்கும் போன்ல சொன்னேன். ரவீனா வந்து கதை கேட்டதுல இருந்து இப்ப வரைக்குமான ஒத்துழைப்பு என்னன்னா அதிபயங்கரமான ஒத்துழைப்பு. ஷூட்டிங் பார்ட்ல கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுக்கும்போது தென்னூர்ல குளமங்கலம்னு ஒரு ஊர்ல ஒரு அக்காவுக்கு நடந்துச்சு. அப்ப நான் ரொம்ப சின்ன பையன். இந்த இன்சிடென்ட் அப்படியே விஷுவல் அப்படியே நடந்தது. அது அப்படியே சூசைட் பண்ணது, இந்த காக்கா பிறந்தது, வச்சது 4 நாள் அவங்க காணாம போனது எல்லாம் நடந்தது. அப்ப இந்த சீக்வன்ஸை நான் கதையா சொல்லும் போது சார் அதை எடுக்கும்போது எப்படி சார் எடுப்பீங்கன்னு அது பாத்துக்கலாம் வாங்க, அதாவது ஒயிட் மாஸ்டர் டூப் போட்டுலாம் சாரி எல்லாம் கட்டி விட்டு அவங்க என்கிட்ட என்ன சொல்லாங்க அப்படியே சரி அப்படியா சார் அப்படி சரி எல்லாம் கட்டு அவங்க அம்மா இடத்துல அந்த போர்ஷன் கடைசியா எடுத்தோம். அதுக்கு முன்னாடி எடுத்தோம் கடைசியா எடுக்கும்போது அவங்க அம்மா வர சொல்லிட்டு ஸ்பாட்ல வந்து நாங்க ஒரு சரியான ஆளை செட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் அவங்க அனாட்டமிக்கு ஹைட்டு எல்லாமே இதெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுக்க போறோம்னா க்ளோஸ் அப் ஷாட் இது எல்லாம் எடுக்கும்போது பண்ணிக்கலாம். இல்ல நான் பண்றேன் அப்படின்னாங்க. ஐயோ இது ஏற்கனவே நான் சின்ன வயசுல பார்த்த பெரிய விபத்து நீ ஐயோ முடியாது அப்படின்னா அப்ப அவங்க சொன்னாங்க ப்ராக்டிக்கலா தயாராக இருந்திருந்தாங்க. ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க, ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வந்திருந்தாங்க. என்ன வேணா எடுங்க தைரியம் எடுங்க, அம்மா மட்டும் கேமராவில் கமிட் ஆகாத பக்கத்துல நிறுத்திடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் வந்து கேரக்டரா பண்ண விரும்பல, அந்த தொட்டிச்சியா நான் ஃபீல் பண்ணிட்டு கதை கேட்கும்போது வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் பண்ற ஒரு கர்ப்ஸ் கலர் ஷார்ட்ஸை போட்டு வந்தாங்க. எனக்கு பயனாகி போச்சு, இது ஏதாவது நடுவில் போய் இன்ட்ரெஸ்ட்னா தப்பாயிருமே அப்படின்ட்டு மறக்கும்போது அப்ப ஏன் ஊர்ல அந்த கருவி அடிக்கிறவங்க அதுல எக்ஸ்பீரியன்ஸா வண்டி ஓட்டுறவங்க அவங்க அதனால சரி தைரியமா நீ பண்ண பாத்துக்கலாம். மிஷின் இந்த கண்டிஷன்ல போய் மிஷின் ஆஃப் பண்ணதுல இருந்து ஒரு 30 செகண்ட் வீரியமா இருக்கும், பெல்ட்டை தட்டி விட்டுறேன் அது இல்லை. அப்ப கேமரா கமிட்டு தவிர்த்து மீது எல்லா இடத்துலயும் ஒரு 10 பேரும் நிறுத்திட்டு அப்படி வந்து அவங்க பிடிவாதமா பிடிச்சு அந்த சந்தோஷம் அதெல்லாம் வந்து மாண்டேஜ் நீங்களே பார்த்துருக்கோம், ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது. அதுக்கெல்லாம் வந்து அவங்க டிராக்டரை கீழே நிறுத்தி அதுல ஒரு ஏணி போட்டு ஏறி அந்த மரத்துல ஏறிட்டு போறோம் சொல்லிட்டு நின்னாங்க. அவங்க வாடி தைரியமா வந்து ஒரு நவரசன கார்த்திக் மாதிரி அவங்க ஒரு சீன் எடுக்கும்போது வந்து அந்த ஃபீல் பண்றது இயல்பா வர்றது அவங்க வந்து என்கிட்ட
53 சீன் முதல் நாள் எடுத்தேன். முதல் நாள் ஷூட்டிங்ல வந்து எடுக்கும்போது 52 54 இது 2 டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்றாங்க. அங்கேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா சரியான நபர் வந்திருக்காங்க, நல்லா இருக்கும் வேலை அப்படின்ட்டு. 52 53 54 அக்னி நட்சத்திர வெயில்ல அப்படியே நின்றுட்டு அவங்க சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்றாங்க. ஒரு வேடிக்கை பார்க்குது. தூரம் நினைக்கிறவனுக்கு என்ன நினைக்கணும் தெரியாத திட்டுற மாதிரி தெரியும். அவங்க கேட்கும்போது அப்ப சொல்லுங்க சார் மேடம் அந்த சின்ன அது நடந்துச்சு. இப்ப வந்து அதுக்காக இந்த பொண்ணு 53 சீன்ல இப்ப டீ கடைக்கு வந்திருக்க இடத்துல இந்த விஷயம் நடக்குது. அவன் வந்து இப்ப சிரிக்கிறான், கையை கொண்டு விடுன்னு அவனை சொல்றான். அது இந்த விஷயத்துக்கும் இதுக்கு அடுத்தது அது நான் அடுத்து எடுக்கும்போது நீங்க ஃபீல் பண்ண போயிருந்தீங்க. இல்ல தெரிஞ்சுக்கிறேன் ஜஸ்ட் வரலாம் அப்படின்ட்டு. இப்படி டாய்லெட் பாத்ரூம் வசதி கூட பண்ணி கொடுக்கல. ஏன்னா நான் வந்து நம்ம ஊர்ல இருக்கு, பக்கத்து ஊர் ஒரு 5-6 ஊர்ல எடுத்தேன்னா பூரா ஒரு வளர்ச்சி அடையாத கிராமங்கள், பழைய கிராமங்கள் வந்துட்டு போயிடுது. காலில் செருப்பு கூட போட இல்லை, மொத்த படத்துல சொல்லு போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் மட்டுமே போட விட்டேன். அப்ப டாய்லெட் பாத்ரூம் இல்ல. மூலகுறிச்சின்னு ஒரு ஊரு, என் ஊரு பக்கத்து ஊரு, என் சொந்தக்காரன் ஊரு இல்ல. அவங்க எதுவுமே காட்டிக்கிறல. அந்த ஊர்ல இல்ல டாய்லெட் பாத்ரூம் இல்ல, பூரா ஓப்பன் பிளேஸ் எல்லாமே. அப்ப எப்படி சமாளிச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. ஒரு 7-8 நாள்ல வந்து சந்தோஷையும் ரகுனாவையும் வந்து கண்டுக்கலாம் விட்டேன். ஏன்னா நான் வந்து பூசணிக்காய் எடுக்கிற வரைக்கும் நான் அதுல கவனம் வச்சுக்கிறேன். ஒரு சின்ன சீக்வன்ஸ் எடுத்தா விட்டாலும் நான் மாட்டிக்கிறேன், திரும்ப அசைன் பண்ணவே முடியாது டீம். அப்படி செல்ஃபிஷா தான் இருந்தேன். ஆமா அவங்க வந்து அது ப்ராமிசிங்கா அவங்க கொஞ்சம் கூட என்கிட்ட கோவப்படவே இல்லை. சந்தோஷம் கூட அந்த 2 இன்சிடென்ட் வந்து தீ தொடையில வந்தப்போ கோவப்பட்டாப்புல, மாட்டு வேண்டியப்போ கோவப்பட்டாப்புல. நீங்க எல்லாம் அந்த கோவத்துக்குலாம் வட்டி மாதிரி சேர்த்து கடுமையா உழைச்சாப்புல. தமிழ் சினிமாவில வந்து இன்னும் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணி நம்பிக்கை இருக்கு. ஆனா எங்க வீட்டுல கடைசி வரைக்கும் இருக்கு போட்டோ, இந்த 4 பேர் போட்டோ தான் ராஜா சார் சக்தி ஏன்னா அவங்க மொதல் எனக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. சந்தோஷ் ரகுனா இவங்க இல்லைன்னா கேபிள் சார் இல்லைன்னா சான்ஸே இல்லை, சாத்தியமே இல்லை. அதெல்லாம் இல்லை. நம்ம சொல்லிக்கலாம் செக்ரட்டரி, நான் பெரிய பிரம்மா கிரியேட்டர் அது எல்லாம் சொல்லலாம். டீம் ஒர்க்கு உங்க கூட்டத்துல உட்காந்து 20 வருஷம் எனக்கு எனர்ஜி ஏற்றுக்கிட்டீங்க பாத்தீங்களா, அந்த டீம்ல இருந்து இந்த டீம் வரைக்கும் எல்லாரும் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் விஷயம் இருக்குல்ல, ஆனா சப்போர்ட்ன்றது கிடைச்சா மட்டுமே இது எல்லாம் நடக்கும். சப்போர்ட்ன்றது கிடைக்குன்னா அந்த விஷயம் ரோட்லயே சுத்திக்கிட்டு தெரியும். அதனால இதுதான் டீம் ஒர்க்கான சினிமா. நான் 1% வேலை பார்த்தேன், மீதி 19% 24 கிராஃப்ட்ல மீதி 23 கிராஃப்ட் நீங்க எல்லாரும் கொடுத்த ஒத்துழைப்பு தான். சந்தோஷ் ரங்கா ஷூட்டிங் வரைக்கும் நானா போய் சொல்ல கூடாது, ஷூட்டிங் வரைக்கும் ஒத்துழைச்சாங்க. அப்புறம் டப்பிங்ல ஒத்துழைச்சாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனால என் ஊர்ல யூனிக்கான வாய்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்களே டப்பிங் விட்டுறாங்க, அவங்களே பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டப்பிங் போகும்போது அவங்க வீடியோ காலில் பாருங்க நீங்க சொன்னாலும் பண்றாங்க. இல்ல ஃபிளேவர் மாறாம இருக்குது, நேட்டிவிட்டி உங்க ஸ்லாங் அவங்கள விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சந்தோஷ் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் 10 நாள் மட்டும் சூப்பர் வீட்ல ஆஃபீஸ் போட்டிருக்கேன். இவருக்கு ஆஃபீஸ்ல மறுபடியும் மட்டும் போட்டுருக்கேன். இதெல்லாம் அண்ணன் சக்தியான ஆஃபீஸ்ல தான் உட்காந்து வேலை பார்த்துக்கிறது. இப்ப வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எங்க நிக்கிறேன்னா அங்க வந்து சந்தோஷம் ஆஜராகி எனக்கு பாதி ஷேர் பண்றாப்புல. இவரும் என் அண்ணன் பையன் பிரபு 2 பேரும், அவங்க 2 பேரும் இருந்து பத்திரமா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடாது ரொம்ப பத்திரமா பார்த்து முடிச்சு இங்க கொண்டு வந்துட்டாங்க சார். கொண்டு வந்து இங்க சேர்த்து 29 ஒரு என் வாழ்க்கையில முக்கியமான நாளாக்கி முன்னால வந்து நிறுத்திட்டாங்க. காலம் நிறுத்திருச்சு. இனி வந்து குறைஞர்களோட வீராப்பா கூட சொல்லிட்டு பெரிய பட்ஜெட் போடுங்க. பொருளாதாரத்துல ரொம்ப குறைவான பட்ஜெட்ல சில குறைஞர்களோட எடுத்திருக்கேன். அதையெல்லாம் மன்னிச்சு திருவிழாடு தருவி மாதிரி எவ்வளவு பிள்ளை இருக்கோ அதெல்லாம் அதுக்கு தகுந்தாப்புல அதை விட்டுட்டு மீதி வந்து எனக்கு சினிமா மேல் ஆணையாக எனக்கு ஆடியன்ஸோட திருப்தி மட்டுமே முக்கியம். வேற எல்லாமே வந்து பணம் அது இதெல்லாம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து அது வரும்போது அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. நண்பர்கள்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம கொடுத்தப்ப நம்ம அதுக்கு ஆசைப்படவே கூடாது. காலம் பூரா அந்த அந்த அதுதான் எனக்கு கற்றுக்கிட்ட அந்த பாடம். எல்லாருக்கும் சப்போர்ட்டா இருக்கணும். ஆடியன்ஸ்ட வந்து உங்கள நிறைய பேர் வந்து இன்ட்ரோல்லே வந்து ரொம்ப பாராட்டுனீங்க.
நானும் இன்டர்வியூ சுமாரா இருக்கும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும், இப்படித்தான் நான் எதிர்பார்த்துக்கிறேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் முடிஞ்சதுன்னா அதான் இதுல உண்மையா சொல்லணும்னா 1-2 இடத்துல என்னோட குறைகளை வந்து கரெக்டா சுட்டி காமிச்சிங்க. அது படத்தை பாதிக்காததுக்கு வந்து நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னீங்க. 29ஆம் தேதி 2 எஜமானர்கள், பார்வையாளர்கள், படைப்பாளர்கள், நீங்க பத்திரிகையாளர்கள், பார்வையாளர்கள், இந்த 2 பேரும் எழுதுற தீர்ப்பு தான் வட்டார வழக்கில் மைலேஜ் அடுத்தடுத்து வேற படங்கள் பண்றதுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். உங்களோட ஒத்துழைப்பு முள்ளு மலரும் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க கொடுத்த ஒத்துழைப்புல மட்டுமே தப்பிச்சிச்சு. அழகி, ஆட்டோகிராஃப் செய்து முள்ளு மலரும் எல்லா படமும் உங்களோட பார்வைப்பட்டதுனால மட்டுமே தப்பிச்சிச்சு. அதுக்கான உதாரணங்கள் தமிழ் சினிமால பத்திரிகை வாயிலாக ரெக்கார்டுகளா இப்ப வரைக்கும் பார்க்கலாம், எவ்வளவு வேணாலும் பார்க்கலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது வேற யார் சப்போர்ட்னாலையும் அந்த பல லெஜண்டுகள் வரவே இல்லை. அதனால இது எந்த மாதிரி சினிமான்னு தெரியல. ஆனா உங்க சப்போர்ட் மட்டும் யூனிட்டி சார்பா வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வேற யார் பேரா விட்டுருந்தா எடுத்துக்காங்க, உங்க சினிமா நான் பேரை விட்டா அது ஒண்ணு வருத்தப்பட மாட்டேங்குது. பத்திரிகையாளர்களுக்கு இதே பெருமையான பணியான எனக்கும் நன்றி சொல்லி உங்களை அதிகமாக எதிர்பார்க்குறீங்க சப்போர்ட். நன்றி சார். அடுத்து ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறேன். என்னன்னா அவருக்கு 6 பேர் படத்துல இருளாகி, ஊதல், கங்காகுடிக்கு, கருப்பியா, சேங்கமரம், கருப்பியான்ற சேங்கமரம், இது உங்க முன்னால அவரோட எக்ஸ்பீரியன்ஸ உங்க முன்னால இதே பொறுமை எடுத்து வைப்பாரு. அவரை நான் அழைச்சிக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் வந்து கவிஞர் விக்ரமாதித்தனருடைய மகன். எங்க அப்பா ஒரு பத்திரிகையாளர். ஐயாவோட கவிதையில படிச்சு வந்து பெருசா மன்னிக்கல, அதை சொல்லிதான் நான் கூப்பிட்டுருக்கேன். நான் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. நன்றி. தேங்க்ஸ். அதாவது சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா இந்த வி கே ராமசாமி, நாஞ்சில் மனோகரன் அவங்க மாதிரிலாம் பேட்டி எடுத்து இதயம் பேசுகிறது, தராசு, நக்கீரெல்லாம் வரும். அதை அந்த பத்திரிகை வாங்கி அந்த பேரை பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சென்னையில் வேலை பார்ப்பாரு, நான் சொந்த ஊருக்கு இந்தியாஸ்ல இருப்பேன். ஒரு தமிழ் கவிஞர் மகன், ஒரு பத்திரிகையாளர். அப்போ இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது, பெரிய சவாலான வேலை. அங்கிருந்து ஒருத்தர் ஹீரோ இருக்குங்கிறது வந்து எனக்கு பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கு நான் சினிமா நான் எப்படி பார்ப்பேன்னா வெறும் வசூலா பார்க்க மாட்டேன், நம்பர்ஸ் கிடையாது. இந்த படம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு நிக்குமா, அந்த படத்தில் நம்ம இருப்போமா அப்படிங்கறதான் என்னுடைய முயற்சி. அதை எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து எங்க திரைப்பட கல்லூரி மற்றும் செல்லியன் சார். இன்னைக்கு நான் இப்ப பேசுறது முக்கியமான காரணம் வந்து ஒரு நடிகனாக செல்லியன் சார் தான். அவருக்கு நான் இந்த நேரத்துல என்னோட மனப்பூர்வமான நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த கதை வந்து நான் ஒரு பர்மாக்கு லொகேஷன் பார்க்க போயிருக்கும்போது ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சாரு. அங்க பூலிக்கான ஒரு இடம் இருக்கு, தமிழர்கள் வாழ்ற இடம். அங்கதான் அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்கு. இவர் இங்க பூஜை போடுறாரு, இங்க குலதெய்வ கோயில்ல. நான் இங்க அங்காள பரமேஸ்வரிக்கு அங்க பூஜை போடுறேன். ரொம்ப மனதுக்கு நெருக்கமான கதையா இருந்துச்சு. சொன்னாரு, ஒரு ஹீரோ பேர் சொல்லி சொன்னாரு, இந்த கதை இந்த இதெல்லாம் நினைச்சு எழுதணும் அப்படின்னாரு. இது தாங்குவாங்க, அந்த பாடி தாங்குமா, இந்த ஃபைட்டுக்கு விரைக்கா ரிலீஸ்னா இல்ல நீங்க வாங்க எக்ஸ்பிரஷன்ல கொண்டு வந்துடலாம் அப்படின்னாரு. நிறைய பேர் சொன்னாங்க படம் பார்த்துட்டு ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு பொதுவாக வந்து இந்த யதார்த்த சினிமால இருக்கும்போது கமர்ஷியல் சினிமா இல்ல ஆக்ஷன் லவ் சீக்வன்ஸ் எல்லாம் கூப்பிட மாட்டாங்க, ஒரு பிராண்டடா அப்படி இது பண்ணுவாங்க. இந்த படம் எனக்கு வேற ஒரு கைநம்பத்தை கொடுத்துருக்கு. அதுக்கு டைரக்டர் நன்றி சொல்கிறேன். அன்னைக்கு அந்த சண்டை வந்து சொன்னார் பார்த்தீங்களா, அது எங்க செல்லியன் சார் சொல்லுவாரு, ஒரு படம் நல்லா வர்றதுக்கு நம்ம சண்டை போடுவோம். டைரக்டர் ப்ரொடியூசர் வரும், டைரக்டர் ஹீரோக்கு வரும், கேமராமேனுக்கு வரும். ஆனா அது அன்னைக்கு நைட்டு மறந்துட்டு அடுத்த நாள் நம்ம சீனுக்குள்ள போயிடுவோம். ஆடியன்ஸ்க்கு எப்படி பண்ண போறாங்கிறது போயிருந்தாரு. அது நான் அசிஸ்டண்டா சொல்லி கொடுத்தாரு. ஸோ அடுத்த நாள் நான் மறந்துட்டு சரி கடந்து போவோம், அடுத்த பண்ண போகும்போதுதான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா ஒரு பெரிய காலமாட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியலையா அப்படிங்கும்போது எனக்கு கூட வெறி விதேசம் விதேசா காலமாடு இருக்கு, அது வந்து இந்த மாதிரி வந்து காலை அடக்கி மருதநாள் கமலஹாசன் மாதிரி அது ஏறி உட்காந்து போற மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டான். சரி நம்ம டைரக்டர் போய் ஏதாவது கேட்டா திடீர்னு ஏற்றி விட்டாப்லன்னா பிரச்சனை ஆயிடும். சரி கொஞ்ச நாள் பேசாமலே இருப்போம் அப்படின்னா அவனும் நானும் பேசல அவரும் பேசுன மாதிரி இந்த சண்டை போட்ட காதல் மாதிரி ஆயிப்போச்சு எனக்கு.
யாரு முதல்ல பேசுறது? அதுக்கப்புறம் ஒரு வழி இல்லையா, குடும்ப நடத்தியாருங்க. அதனால பேசிட்டு இருந்து அது நடக்கக்கூடியதுதான் போயிட்டு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டன் மாஸ்டர் கூட சொன்னாரு, நீங்க ஏதாவது ஆர்வப்பாளர் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா எங்க இனிமே எனக்கு பிரச்சனை ஆயிடும், நீங்க மாதிரி யார் ஸ்டன் மாஸ்டர் பாத்துருவீங்க, அதனால கொஞ்சம் கவனமா இருங்க, வளர்ந்து வரும்போது சேஃப்டி முக்கியம் அப்படின்றத நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லுவேன், இதெல்லாம் கவனமா பாருங்க அப்படின்னா. ரொம்ப பிடிச்ச படம் அது. நாங்க இந்த படம் கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படின்னு சொல்றத விட இஷ்டப்பட்டு எடுத்தோம். ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நடிச்சது ஒவ்வொரு சீனும். அதுவும் பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் சீன்லாம் பாத்தீங்கன்னா டேரக்டர் வந்துருவாப்ல, ரவீனா சொல்லிடுவாப்ல க்ளோஸ் எடுக்கும்போது என்ன பார்த்து ரியாக்ஷன் கொடுங்க அப்படிங்காப்ல. ஓ ரவீனாவை வந்து நான் பார்த்து உங்களை பார்த்து ரியாக்ஷன் கொடுக்கணும்னா நினைச்சுக்கோங்க. அது ஆனா ரவீனா கைங்க நான் சேரை பார்த்து கொடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப ஆத்மாத்மா சொல்லி ஸ்பாட்ல இளையராஜா சார் இந்த இடத்துல மியூசிக் வரும்னு சொல்லி ரொம்ப பிடிச்சது. எனக்கு வந்து பர்சனலா வந்து அவர் இசைஞானி அவர் பேரு கூட சொல்றது எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. நம்ம அவர் இசையில வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து பழைய பாடல்கள் ஒரு ராமராஜன் சார் ஆகட்டும், விஜயகாந்த் சார் ஆகட்டும், ரஜினி சார், கமல் சார் எல்லாருமே பழைய பாடல்ல பாத்தீங்கன்னா அப்படி ரொம்ப அழகா இருக்கும். அது மாதிரி எனக்கு ஒரு 2 பாட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இளையராஜா சாருக்கு எப்பவுமே ரொம்ப நன்றி. முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து படம் வந்து இப்ப நிறைய பேர் சொல்றாங்க படம் வெளியிடுறது கஷ்டம், தியேட்டர் கிடைக்கல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து தரமா ஒரு படம் எடுத்தீங்கன்னா நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர், ரொம்ப முக்கியமா இதை தரமா எடுத்துட்டு போனீங்கன்னா தமிழ் சினிமால இப்போதைக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, சக்தி சார். அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பாட்டுக்கு அதே மாதிரி செக்கப் போட்டு கொடுத்தா போதும் அவர் எல்லாம் பார்த்துக்குவார். இல்ல சொல்றேன் நான், ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து நிறைய ப்ரொடியூசர் சின்ன படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியல, தியேட்டர் கிடைக்கல, ஓடிடி போல அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டு வர்றதுக்கு காரணம் படம் தரம் இல்லாம இருக்கிறது தான். அது தரம் இல்லாத காரணம் வந்து டைரக்டர்ஸ் தான் மெயின். ஏன்னா ஒரு படம் வந்து என்னதான் ஹீரோவா இருந்தாலும் டைரக்டர் தான் மெயின், ரைட்டர், இந்த 2 பேரும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தரமான படத்தை எடுத்துட்டீங்கன்னா இன்றைக்கு வெளியே மாதிரி அவர் தான் இருக்காரு. சக்தி சாட்டை கொடுத்தீங்கன்னா அந்த படத்தை எப்படி கொண்டு போய் எந்த நாள்ல டேட் உட்பட அவங்க கவனிக்கிறாங்க, எந்த டேட்டு, எந்த ஷோ, எந்த ஊர்ல எப்போ இதாகணும், எப்படி போஸ்டர் டிசைன் பாத்தீங்கன்னா அவரே கொஞ்சம் அவங்க டீமே கொஞ்சம் போஸ்டர் டிசைன் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப இறங்கி வேலை செஞ்சாங்க. அது இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம பணத்துக்காக வேலை செய்யறத விட மனதுக்காக வேலை செஞ்சாங்க. அதனால இன்னும் வந்து இப்போ சக்தி சார்னு சொல்லும் போது நான் ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன், இன்னும் அந்த பிராண்ட்ல வந்த உடனே அந்த படம் வந்து கவனிக்கப்படுது ஆடியன்ஸ் மத்தியில, பிரஸ்ல, இது ஒரு யூடியூபர்ஸ் வந்து பார்க்கும்போது கூட அப்படியா அப்படிங்கும்போது கவனிச்சாங்க. அது சக்தி சார் மிக்க நன்றி. ஆன்மீக ப்ரொடக்ஷன் சார் சொன்ன மாதிரி ஒரு இன்றைக்கு ஒரு சில பேர் பண்றாங்க, அது முதல்ல சொல்லலாமான்னு தெரியல, ஆனா சொல்ல வேண்டியதுதான். ஏன்னா குறுகிய காலத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரே படத்துல வந்து யாராவது ஊர்ல இருந்து ஒரு கோயம்புத்தூர்ல இருந்தோ சேலமோ மதுரையில இருந்தோ கூப்பிட்டு வந்து 1 கோடி படம் எடுக்கிறோம் 2 கோடி படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் கமிஷன் அடிச்சு அதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க நேர்மையா உழைச்சீங்கன்னா அந்த படம் நீங்க இந்த கமிஷன் எல்லாம் சம்பாதிச்சதை விட மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் விருதையும் பணத்தையும் கொடுக்கும். அப்படி வந்து ஆன்மீக ப்ரொடக்ஷன்ஸ் வந்திருக்காங்க. நிச்சயம் இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சினிமா மேல இருக்கக்கூடிய ஒரு பேஷன், ஆர்வம் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். கேள்வி சாருக்கும் நன்றி. அவர் ஸ்பெஷல் ஷோ போடுறதுல வந்து இவங்களெல்லாம் கூப்பிடணும், இவங்க எழுத வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 20-15 வேகத்தோட இருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு படங்கள் பாக்குறாரு. எனக்கு கூட வேற இல்லை, என்ன பண்றீங்க அப்படின்னு எனக்கு. ஸோ ரவீனா முன்னாடியே சொன்ன மாதிரி, ரவீனா நீங்க வந்து ஒரு ஹீரோயினா கமிட் பண்ணுங்கன்னா முதல்ல விஷயம் டப்பிங், நீங்க இன்னொரு ஆர்டிஸ்ட போட வேணாம், ஐடியா உங்களுக்கு பெரிய சேவிங்ஸ். மேக்கப் போடுறதுக்கு நேரம் எடுத்துக்கிறது இல்லை, சீக்கிரம் பண்ணிடுறாங்க. பிளஸ் சிங்கிள் ஆர்டிஸ்ட் ரொம்ப நேரம் ஆகாது. இந்த மாதிரி நான் நிறைய அசிஸ்டன்ட் கேமராமேனா ஒர்க் பண்ணாலும் சொல்றேன், இந்த மாதிரி கூட நான் பார்த்ததில்லை. அதனால வந்து ஏன்னா சண்டை போட்டாலும் திரும்ப சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஒரு கதைக்கு கமிட்மெண்டா நம்ம வேலைக்கு உண்மையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு புது ஹீரோயின்ஸ் ஆகட்டும், அப்பன் ஹீரோயின்ஸ் ஆகட்டும், அவங்க நல்ல ஒரு ரோல் மாடல். இது ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் தான். நீங்க உங்களோட பலம் தான் எங்களுடைய பலம். மற்றபடி கூட இருந்த வந்து இவர் தம்பி பத்தி சொல்லணும், ராமச்சந்திரோட தம்பி கணேசா, அவர் கோகுடீஸ்வரர். இவருக்கு வந்து போன் அடிப்பாப்ல சென்னையில இருந்து, டே கணேசா வந்து ஒரு 50,000 ரூபாய் வேணும்டா அப்படின்னா கட் பண்ணா புல்லட் இருக்காது, 50,000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கும். இந்த வடிவல் பாக்குறது அப்புறம் டே கணேசா ஒரு 2 லட்சம் ரூபாய் வேணும்னா ஆட்டோ இருக்காது, இவர் அக்கௌண்ட்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி குடும்ப படம் அவங்க வீட்டிலே சமைச்சாங்க, ஒரு ஆர்கானிக் படம். சக்தி சார் சொன்ன மாதிரி குடும்ப வீட்டிலே சமைச்சோம். தோடலூர் மக்களுக்கே நன்றி சொல்லணும். எல்லாம் வந்து அப்படி அவ்வளவு நம்ம ஊர்ல வந்திருக்காங்க, நம்ம ஒரு விருந்தாளதான் ட்ரீட் பண்ணாங்க. தோடலூர் மக்கள், கருத்துவீரன் அவர் வெங்கடேஷ், ஈஸ்வரன், விரிமுருகேசன், விஜய் சத்யா, விசித்திரன்,
கே எஸ் சங்கர், கிச்சன் அவரு, சுந்தரபாண்டியன், இது மாதிரி வந்து என்னன்னா எல்லாருமே வந்து இந்த படத்துல நான் எனக்கு எவ்வளவு சம்பாதிப்போம், இல்லை இந்த படம் பண்ணா என்ன கிடைக்கும்னு பார்க்காம இவருக்காக இந்த படம் பண்ணணும், இந்த கதைக்காக படம் பண்ணணும் இறங்கி வந்து பண்ணாங்க. அது அனைவருக்கும் நன்றி. இன்னும் உங்களோட எழுத்து உங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். சார் எடுத்துட்டு இருக்காங்க, நடுவில் நடந்துட்டு இருக்கீங்க, ப்ளீஸ்.